அன்பானவர்களே, இன்று இரவு வேளையிலே ஆபிரகாமின் 4 பலிபீடங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு கானான் பயணத்திற்காய் அழைக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பயணத்தில் வழியெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். அதே போல நம் வாழ்வும் பரம கானான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் வழியெல்லாம் பலிபீடம் கட்டினான். நாமும் வாழ்க்கை பாதை முழுவதிலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுதான் இன்றைய செய்தியினுடைய கருப்பொருள். இந்த ஆபிரகாம் என்பவன் மெசொப்பொத்தேமியா என்று சொல்லுகிறதான ஒரு நாட்டிலே வாழ்ந்து வந்த பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை தான் அழைத்த அழைப்பினால் அழைத்தார். அந்த அழைப்பிற்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் தேவன் சொன்னது போல தன் சொந்த ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு நேராக புறப்பட்டான். அதை குறித்து வேத புஸ்தகம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. அவன் புறப்பட்டு அந்த கானான் என்கிறதான தேவன் காண்பித்த தேசத்திலே வந்து கால் மிதித்தான். கால் மிதித்த வேளையிலே தேவன் அவனோடு பேசினார். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் கட்டின முதல் பலிபீடம் இதுதான். கானான் என்கிற தேசத்திலே அவன் கால் மிதித்த உடனே தேவன் அவனுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் அங்கே தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. இது 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியில் அவன் கட்டினான் என்று நாம் அறிகின்றோம். மோரே சமபூமியிலே முதலாவது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். இந்த பலிபீடத்தை அவர் கட்டும் பொழுது அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அந்த பலிபீடத்தை அவன் கட்டினான். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது பலி செலுத்தி தேவனை ஆராதிப்பதற்காக கட்டப்படுகிற ஒன்று. எனவே இவன் முதலாவது தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அந்த பலிபீடத்தை கட்டினான். இவனுக்கு தரிசனமான கர்த்தர் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஆபிரகாம் பெற்ற தரிசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசியுங்கள். 2ம் 3ம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இதுதான் அவன் முதல் பெற்ற தரிசனம். மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். தேவன் அவனோடு பேசினார். ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று ஒரு அழைப்பை அவனுக்கு கொடுத்தார். இந்த அழைப்பை பெற்று அவன் புறப்பட்டான். ஆரான் அல்லது காரானூர் என்று சொல்லுகிற இடத்திலே சில காலம் தங்கி இருந்தான். அங்கே அவன் தகப்பன் தேராக மரித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இப்படி புறப்பட்டவன் பாதி வழியிலே ஆரானிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது 2ஆம் விசை தேவன் அவனுக்கு தரிசனமானார். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல வாசித்த வசனத்துல வா. பாருங்கள், முதல் வாசிக்கும் பொழுது மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கிற அவனை மகிமையின் தேவன் தரிசனமாகி வா என்று அழைத்தார். அவன் புறப்பட்டு ஆரான் வரைக்கும் வந்தான். அங்கே சில காலம் தங்கியிருந்த பொழுது கர்த்தர் இரண்டாம் விசை தரிசனமாகி சொல்லுகிறார், இங்கே இருப்பதற்காக அல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த தரிசனத்தை பெற்றவுடனே அவன் திரும்ப தன் பயணத்தை தொடருகிறான். தொடர்ந்து வெற்றியாக கானானில் வந்து விட்டான். 6ஆம் வசனத்தின் கடைசியிலே 5ஆம் வசனத்தின் கடைசியிலும் பார்க்கிறோம், கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அவன் கானானுக்குள் வந்து விட்டான் என்பதை பார்க்கிறோம். உடனே 3வது விசை கர்த்தர் தரிசனமாகிறார். அதைத்தான் நாம் முதலாவது வாசித்தோம் 7ஆம் வசனத்திலே. அவன் உள்ளே வந்தவுடனே கர்த்தர் அப்பொழுது அவனுக்கு தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப அவர் ஏற்கனவே நீ வா என்றும் போ என்றும் சொன்னதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணுகிறார். நீ கரெக்டா வந்து சேர்ந்து விட்டாய், இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். இப்படி 3 தரிசனங்களை இந்த மனிதன் பெற்றிருக்கிறான். இந்த நிலையில் முதலாவது ஒரு பலிபீடத்தை அவன் கட்டி தேவனை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவனாய் இருந்தான். அன்று ஆபிரகாமை அழைத்த தேவன் நமது வாழ்நாளிலும் நம்மை சந்தித்து நமது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கற்பித்திருக்கின்றார். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த தேவனை சந்திக்கிற வரையிலே நமது வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஏனோ எல்லாரும் வாழ்கிறார்கள், நானும் வாழ்கிறேன் என்ற ஒரு நிலைதான் நம்முடைய வாழ்வில் இருந்தது. ஆனால் இந்த தேவன் நம்மை என்றைக்கு சந்தித்தாரோ அன்னைக்கு நமக்கு வாழ்வில் அர்த்தம் புரிந்தது. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்விலும் அப்படித்தான். யாக்கோபு என்கிறவன் இந்த ஆபிரகாமுக்கு பேரனாக இந்த தேவனை அறிந்த குடும்பத்திலே தான் வளர்ந்து வந்தான். ஆனால் அவன் வாழ்வில் அர்த்தம் புரிந்த நாள் என்றைக்கு என்று கேட்டால், ஒரு ராத்திரி அவன் அண்ணனுக்கு பயந்து அப்பாவினால் வீட்டை விட்டு அனுப்பப்பட்டு நடு ரோட்டில் படுத்து கிடந்த அன்றிரவு தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அன்றைக்குதான் அவன் வாழ்வுக்கு அர்த்தம் புரிந்தது. இதே போலதான் ஒருவேளை ஆபிரகாமை போல தேவனை அறியாத ஒரு மெசொப்பொத்தேமியாவில் வாழ்கிற ஒரு அனுபவம் உங்களில் சிலருக்கு இருக்கலாம். நாம் இந்த இயேசுவை அறிந்ததில்லை, கேட்டதில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் நமது வாழ்வில் குறுக்கிட்டார். ஆமென். அன்றைக்கு தான் வாழ்வு என்றால் என்ன, என்னை படைத்தவர் யார், எதற்காக என்னை படைத்தார், எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். ஆமென். சிலர் யாக்கோபை போல பிறவியிலே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க அப்பா கிறிஸ்தவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். வாழ்வு எதற்காக என்பது புரியாமல், தேவனை அறியாமல் வாழ்ந்த அனுபவங்கள் உண்டு. யாக்கோபு சந்திக்கப்பட்டது போல அவர்களும் தேவனால் என்று சந்திக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு தான் வாழ்வின் அர்த்தம் புரியும். அல்லேலூயா. சோ இது ஒரு ஆச்சரியமான காரியம். எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, ஓடி முடிப்பார்கள். ஆனால் இந்த வாழ்விலே தேவ தரிசனம் பெறுவது என்பதுதான், தேவ சந்திப்பை பெறுவது என்பதுதான் மிக முக்கியமானது. அல்லேலூயா. தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன் மனுஷியுடைய வாழ்வுக்கும் மற்றவர்களுடைய வாழ்வுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். இந்த மனிதன் ஆபிரகாம் தேவனால் சந்திக்கப்பட்ட பொழுது அவனுக்கு தெளிவாக தேவன் பேசினார். நீ வாழ வேண்டியது மெசொப்பொத்தேமியாவில் அல்ல, நீ வாழ வேண்டியது ஆரானிலும் அல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி தெளிவாக நடத்தினார். அல்லேலூயா. நடத்தினவர் அவனுக்கு பாருங்க, அந்த இடத்துக்குள்ள அவன் வந்த உடனே திரும்ப தரிசனமாகி, எவ்வளவு கரிசனை உள்ள தேவன், வந்த உடனே தரிசனமாகி, மகனே இதுதான், இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. விசுவாசித்து புறப்பட்டவன் நம்புகிறதற்கு ஏதுக்கள் இல்லாமல் இருந்தும் தரிசனத்தை முன்வைத்து புறப்பட்டவன். ஆனால் தேவனும் கரிசனை உள்ளவராய் இருந்து
இன்னும் ஒரு தரிசனத்திலே அவன் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறான் என்பதை உறுதி செய்து கொடுத்தார். அல்லேலூயா. உங்களில் சிலருக்கு சில போராட்டங்கள் இருந்திருக்கலாம். நான் எப்படியோ வாழ்விலே தேவனை கண்டடைந்தேன், ஆனால் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் வந்த இடம் சரிதானா, என் பாதை சரிதானா என்று சொல்லி குழம்ப வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு வந்திருக்கும். ஆனாலும் இந்த நல்ல தேவன் நம்மோடு அடிக்கடி பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கைவிடாதவர், நம்மை கரம் பிடித்தவர், கடைசி வரை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சில வேளை நம்முடைய உள்ளம் கலங்கி தவிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை உறுதிப்படுத்துகிறவைகளாயிருக்கும். அல்லேலூயா. இன்று ராத்திரி உங்களோடு இந்த வார்த்தையை பேசும் பொழுது கூட உங்கள் ஆத்துமாவின் கலக்கத்தை போக்கும் வசனமாக தேவன் சிலருக்கு இதை தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் நல்லது, ஆனால் சில வேளை அந்த விசுவாசம் தள்ளாடுகின்ற அனுபவங்கள் மனிதனுக்கு வருவதுண்டு. உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள் மிதமின்றி போகும் பொழுது, உங்களால் தாக்கு பிடிக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும் பொழுது உங்க விசுவாசம் தள்ளாடுகின்ற வேளைகள் உண்டு. ஆனால் தேவன் உங்களோடு பேசுகிறவர். அல்லேலூயா. உங்கள் உள்ளங்கள் கர்த்தருக்கு திறந்திருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய பாதையை உறுதிப்படுத்துகிற தேவன். ஆமென். நம்முடைய பாதங்களை அவருடைய பாதையில் உறுதிப்படுத்தி நிறுத்துகிற தேவன். ஆமென். ஒரு கால்கள் இடராதபடிக்கு உன்னை சுமந்து கொண்டு போகும்படி தூதர்களுக்கு கட்டளை கொடுத்த தேவன் வெறும் வழி பயணத்துக்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கை பயணத்துக்கும் தான். அல்லேலூயா. இந்த தேவனை நம்பி புறப்பட்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆமென். இன்றைய வாழ்வின் ஒரு சோதனையை முன்வைத்து நீ இயேசுவை குறித்து தீர்மானம் எடுக்கிறது அல்ல, உன் வாழ்க்கை முழுவதையும் நடத்த வல்லவர் இயேசு. ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், நாளைக்கு அந்த கஷ்டங்கள் மாறலாம், அடுத்த நாள் சில கஷ்டங்கள் வரலாம். அதை வைத்து இயேசுவை மட்டிடுவது அல்ல, உன் வாழ்க்கை முழுவதையும் நடத்த வல்லவர் இயேசு. ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய சில சூழ்நிலைகள் மேல் கண் வைத்து வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்த்து, என் வாழ்வு முழுவதற்கும் என்னை ஆட்கொண்ட தேவன் இவர். ஹல்லேலூயா. இவர் எனக்கு தரிசனமானார், இவர் என்னோடு பேசினார், இவர் என் சொப்பனத்தில் தோன்றினார், இவர் என் உள்ளத்தில் அதரிசனமாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த தேவன் என்னை கடைசி வரை நடத்த வல்லவர். நமக்கு தரிசனமான தேவனை குறித்து நல்ல ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். ஆமென். சிலருக்கு தரிசனங்கள், சிலருக்கு சொப்பனங்களா இருக்கலாம், தூக்கத்தில் கிடைச்ச சொப்பனம். சிலருக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்க உள்ளத்தில் தொனித்திருக்கிறது. உங்கள் கண்கள் காணவில்லை, ஆனால் உங்கள் செவிகள் அவர் வார்த்தையை கேட்டிருக்கிறது. சிலருக்கு அப்படி கூட அசரீரியாய் கேட்கவில்லை, ஆனால் இந்த பைபிள் வாசிக்க கிடைத்தது, ஒரு டிராக்ட் ஒன்று வாசிக்க கிடைத்தது. அந்த வார்த்தையின் மூலம் தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஒருவர் எனக்கு சுவிசேஷம் சொன்னார், இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார், அந்த நற்செய்தியில் இயேசு வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைய உண்டு. அதனால எல்லாருக்கும் தரிசனம் அல்ல. ஆபிரகாம் தரிசனம் கொடுத்தார்னு சொல்லி எல்லாருக்கும் எப்பொழுதும் தரிசனம் தான் கொடுப்பார், அப்படி அல்ல. சிலருக்கு ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு அசரீரி வார்த்தையும் இல்லை, ஆனால் உள்ளத்திலே தேவன் இடைப்படுகிறார். ஆமென். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த தேவனுடைய சந்திப்பை பெற்றீர்களோ அந்த மெத்தட் இரண்டாவது, சந்திப்பை பெற்றதுதான் முக்கியம். அல்லேலூயா. மோசே தேவனுடைய சந்திப்பை, ஊழியத்தின் சந்திப்பை பெற்றதை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஒரே பர்வதத்தில் எரிகிற முச்செடியின் நடுவில் எத்தனை அற்புதமான காட்சி, எத்தனை தத்ரூபமான ஒரு காட்சி. ஒரு விசேஷித்த ஒரு மெத்தட்ல அவனுக்கு ஒரு அழைப்பு. அவனோடு கூட நின்று கனமான சேவை செய்தானே, பரிசுத்த மகா பரிசுத்தமானவைகளுக்குள் நின்று ஊழியம் செய்தானே ஒரு ஆரோன். அவனுடைய அழைப்பின் மெத்தட் எப்படி அவனுடைய அழைப்பின் மெத்தட்? ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, இதோ ஆரோன் உன்னை சந்திக்க வருகிறான், அவன் உனக்கு வாயாயிருப்பான். அவ்வளவுதான் அவனுடைய அழைப்பு. நேரடியாக ஆரோன்ட்ட ஆண்டவர் பேசின மாதிரியே தெரியல. அவன் மோசையை சந்திக்க வருகிறான், மோசே அவனை சந்திக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா மோசையுடைய ஒரு குறைபாடு போல தெரிகிறது. நான் போக மாட்டேன்,
நான் போக மாட்டேன், எனக்கு பேச தெரியாது. கடைசியில் தான் ஆண்டவர் சொல்ல, ஆரோனும் சகோதரன் தானே, அவனை உனக்கு வாயா வச்சிருக்கேன் போ. இப்படித்தான் ஆரோனுடைய அழைப்பினுடைய மெத்தடு நம்ம மோசையுடைய அழைப்புடைய மெத்தடை பார்க்கும்போது அதோட ஒப்பிட்டு பார்த்தா ஆரோனுடைய அழைப்பில் ஒரு விசேஷமும் இல்லை. ஆனால் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனை போல இந்த அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானா ஏற்படும். ஏன்னா அது ஒரு கனமான ஊழியம், ஆசாரிய ஊழியம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, அந்த மெத்தட் ஆஃப் விசிட்டேஷன், தேவனுடைய சந்திப்பினுடைய முறை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலருக்கு ஒரு விஷுவல் இதுவும் இருக்காது, உள்ளத்தில் உள் உணர்வில் கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா. அப்படி தேவன் செய்வதுண்டு. ஆனா நம்முடைய அழைப்பு என்பது மேன்மையானது. அல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு என்பது மிகவும் மேன்மையானது. சிலர் பார்த்து எவ்வளோ தரிசனங்கள் பார்த்து நேரடியாய் கர்த்தர் பேசினார் என்று சாட்சி பெற்றவர்கள் கூட அடிக்கொருக்கா குழம்பிட்டே இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் தரிசனம் வேணும், எதுக்கு எடுத்தாலும் என்ன வேணும்? தரிசனம் வேணும். அப்படி ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருப்பாரா? ஆண்டவர் படம் காட்டிக்கிட்டே இருப்பாரா எப்பவும்? என்ன, உனக்கு பைபிள் இருக்கு, நீ வாஸ்து கீழ்ப்படியணும் இல்லையா? விசுவாசித்து நடக்கணும் இல்ல? எப்பவும் தரிசித்து நடக்க முடியுமா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் பைபிள் சொல்லுது. அதனால நமக்கு ஒரு முதல்ல ஆண்டவர் சந்தித்த மெத்தட் அப்படியா இருந்தது, தரிசனம் தந்தார். இனி எதுக்கெடுத்தாலும் அவர் தரிசனம் தரணும். அவர் தரிசனம் தந்தா தான் இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். எங்க பாஸ்டர் சொன்னா நான் கேட்க மாட்டேன், பைபிள்ல இருக்கத நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் என்ன தரணும் சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரா சாப்பிடுன்னு? பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. எனக்கு தரிசனம் தந்தா தான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், எனக்கு தரிசனம் தந்தா தான் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். இல்லை, அது ஒரு முறை. கர்த்தர் பல முறைகள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய உள்ளுணர்விலே பேசினாலே போதும், அது தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அதை வசனம் நமக்கு உறுதிப்படுத்தி தரும். சில வேளை தீர்க்க தரிசனங்கள் உறுதிப்படுத்தி தரும். சில வேளை நம்ம எதிர்பாராத ஒரு நபருடைய வாயிலிருந்து அதுக்கு ஒரு உறுதிப்பாடு வரும். அவருக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது, அவர் பேசுவார், அவர் பிரசவம் பண்ணுவார், ஜெபம் நடத்துவார், இல்ல சும்மா நம்ம கிட்ட சில சமயம் சம்பாஷணை பேசுவார். அவர் ஆவியை பெற்ற மனுஷன், அவர் வாயிலிருந்து நம்மள ஆண்டவர் நடத்துற விஷயத்துக்கு ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு முறைகளை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்க கூடாது. உங்களை சந்தித்த தேவன், இந்த வசனத்தின்படி ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன். அல்லேலூயா. அவரை காலமெல்லாம் அவன் தொழுது கொண்டான். உங்களை சந்தித்த தேவனை காலமெல்லாம் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, தரிசனமான கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பலிபீடம் கட்டினான். பலிபீடம் கட்டுறதுன்னா ஆராதனை பண்றதுக்கு தான் பலிபீடம். இவன் இப்ப பலிபீடம் கட்டுறானே, அவனுக்கு மெசொப்பொட்டாமியா நாட்டில் வச்சு ஆண்டவர் தரிசனம் ஆயாச்சு, அப்போஸ்தலர் 7ல பார்த்தோம். அப்புறம் ஆரான்ல வச்சு அகைன் தரிசனம் ஆயாச்சு, அப்போஸ்தலர் 12:1 பார்த்தோம். இப்போ மூன்றாவது முறை இவன் வந்து சேர்ந்த உடனே ஆண்டவர் தரிசனமாகிறார், அப்போஸ்தலர் 12:7 பார்க்கிறோம். இப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவர் தரிசனமானதற்கே அவன் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய சொந்த நாட்டை விடுறது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுறதுன்னு சொல்றது ரொம்ப கடினமான காரியம். நமக்கு பிரசங்கம் பண்றதும் கேட்கறதும் ஈஸியா இருக்கும், நடைமுறையில் இது எப்படிப்பட்டது? மிக கஷ்டம். அதுவும் ஊர் பேர் தெரியாது. இப்போ உள்ள கூகுள் மேப் இருந்தா ஆண்டவரே கூகுள் மேப்ல போட்டு கூடவும் சொல்லியிருப்பான். என்ன, அதுவும் வசதி கிடையாது. எப்படிதான் தெரியும்? ரூட்டு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அட்ரஸ் உண்டா? கிடையாது. ஆனா அவன் புறப்பட்டு ஆரானில் வந்தான். அப்ப முதல் தரிசனத்தில் கொஞ்சம் கீழ்ப்படிதலின் கிரியைகள் அழகாய் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவன் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, கீழ்ப்படிந்தான். அடுத்தது ஆரான்ல ஒரு புஷ் கூட தேவை இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே அங்கே சுத்திட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்ல போ அப்படின்னு ஒரு தள்ளுறாரு. அப்புறம் அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிஞ்சு கரெக்டா இங்க வந்துட்டான், வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். ஃபுல்லா அவனுடைய வாழ்விலே தரிசனம் மட்டுமல்ல, பெற்ற தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயமாக்கும் இது. தரிசனம் எல்லாம் நிறைய கண்டிருக்காங்க,
இப்போ ஒவ்வொரு தரிசனத்தையும் யூடியூப்ல ஏற்றி வச்சாங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், தரிசன வீடியோஸ். ஆனா எத்தனை எண்ணத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்க? எத்தனை தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? டைரியிலலாம் எழுதி வச்சிருப்பீங்க. சில தரிசனங்கள் நிறைய கிடைத்தது நல்லது, கீழ்ப்படிந்தீர்களா? ஆபிரகாம் ஒவ்வொரு தரிசனத்திற்கும் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதலோடு இன்றைக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவரை ஆராதிக்கிறான். அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இங்கே சிலர் தரிசனம் பெற்றாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை பெற்றாலும் சரி, அவருடைய கட்டளையை பெற்றாலும் சரி, எச்சரிப்பை பெற்றாலும் சரி, கீழ்ப்படுகிறதில்லை. கீழ்ப்படியாமல் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பலிபீடம் கட்டி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யாருக்கு போய் சேரும்ன்றீங்க? கீழ்ப்படியவில்லை. பைபிள் சொல்லுது, பலியை பார்க்கிலும், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலி என்றால் ஆராதனை. ஆராதனையை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டி ஆராதித்தான்னா அவன் கீழ்ப்படிய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு தேவ வார்த்தைக்கு தைரியமா கீழ்ப்படிந்து விட்டு ஒரு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா. இன்று என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நம்ம ஒவ்வொரு சண்டையும் வந்து வர்ஷிப் பண்றோமே, அதுதான் அன்னைக்கு அவன் பலிபீடம் கட்டி ஆராதிச்சது. நமக்கு பலிபீடம் ஏற்கனவே கட்டி இங்க ரெடியா இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆராதிக்கும் பொழுது கீழ்ப்படிதலோடு வர வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு ஆராதனை என்பது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை அல்ல. அது நமக்கு ஒரு திருப்தி, நமக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். தேவனை அந்த ஆராதனை சந்திக்க வேண்டும் என்றால் நமது வாழ்விலே கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை சந்தித்த தேவனை வாழ்நாளெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது, நம்மை சந்தித்த அல்லது நமக்கு தரிசனமான தேவன் நமக்கு கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிந்து அவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நிச்சயமாக அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றினான். ஒன்றிலும் அவன் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. நீ இவ்வளவு காலம் வாழ்ந்த இடத்தை விட்டு புறப்படுன்னு சொன்னா அவன் தைரியமாய் புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் இதுவரைக்கும் இருந்த அனுபவங்களில் சிலதை விட்டு நீ எனக்காக உன் வாழ்க்கையிலே ஒரு பயணம் புறப்படுன்னு ஆண்டவர் சொல்றார். எல்லாம் வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல, சென்னையை விட்டு உங்களை துரத்துறதுக்காக நான் வந்து பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார்னா செய்யுங்க. ஆனா வாழ்க்கையில் சில புறப்பாடுகள் தேவை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது, எந்த திசையில் போய்கொண்டிருக்கிறது, எந்த அனுபவங்களில் போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்படி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் நாம் புறப்படணும். அதுதான் முதல் கீழ்ப்படிதல். முதல் கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்கு எதை சொன்னாலும் கீழ்ப்படிந்தான். அப்புறம் சொன்னார், நீங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னார். கீழ்ப்படிந்தான். ஆண்டவரே இந்த வயசான காலத்திலையா? அப்படி கேட்கல. அவர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஒரு கீழ்ப்படிதல் அவனுடைய கீழ்ப்படிதல். எதை சொன்னாலும் கேட்பான். சின்ன காரியத்திலையும் கேட்பான், பெரிய காரியத்திலையும் கேட்பான். ஒருக்கா கேட்குற, ஆண்டவரே என் மனைவி இந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்துங்கிறாளே அப்பா, என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்ல, அவ சொல்ல கேளு. அதுக்கும் கீழ்ப்படிஞ்சான். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியமான பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லி எதுக்கும் அவன் செய்யாம இருந்ததே கிடையாது. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். அந்த காலத்துல விருத்த சேதனம் சொல்றது தேவனோடு அவங்க செய்யற உடன்படிக்கை. நீ என் ஜனம், நான் உன் தேவன் என்பதற்கு அடையாளமா நீ என்ன செய்யணும்னாரு? விருத்த சேதனம் பண்ணணும்னாரு. இந்த காலத்துல விருத்த சேதனம் கிடையாது. ஆனா இந்த காலத்துல உடன்படிக்கை என்னன்னா 1 பேதுரு 3:21 சொல்லுகிறது. வாசியுங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பாருங்க, அன்னைக்கு அவனுக்கு உடன்படிக்கை வந்து விருத்த சேதன உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நமக்கு என்ன உடன்படிக்கை சொல்றாரு?
கவனிக்கலையா யாரும்? ஞானஸ்நான உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு அவன் விருத்த சேதனம் பண்ணாதான் அவன் ஆண்டவருடைய பிள்ளை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம ஞானஸ்நானம் பெற்றாதான் நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளை. சோ இதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய உடன்படிக்கை. அன்னைக்கு அந்த உடன்படிக்கை செய்யன்னு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிஞ்சான். அவனுக்கு அன்னைக்கு வயது எப்படியும் 86 வயது. இஸ்மவேல் பிறந்த பிறகுதான் விருத்த சேதனம் பெறுகிறான். பாருங்கள், அவ்வளவு லேட்டா ஆண்டவர் சொன்னாலும் அவன் உடனே கீழ்ப்படிந்து செய்தான். அப்ப அதே போல இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறுதல் என்பதை குறித்து தேவன் யாரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த சத்தியத்தை எத்தனை பேர் நீங்க அறிந்திருக்கிறீங்களோ, நீங்க அந்த ஞானஸ்நானம் பெற்று அதன் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை செய்யணும். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் தான் நீங்க தேவனோடு செய்யக்கூடிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம். உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஒப்பந்தம். ரெண்டு பக்கமா ஒப்பந்தம் பண்றது. அன்னைக்கு அவன் விருத்த சேதனம் பண்ணியாச்சுன்னா அவன் நான் உங்க பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்றான். அவரும் சொல்றாரு, ஆமா நீ விருத்த சேதனம் பண்ணும், நீ என் பிள்ளை அப்படிங்கிறாரு. பரஸ்பரம் ஒப்பந்தம். அதே மாதிரி இன்றைக்கு ஞானஸ்நானம் நாம எடுக்கும் பொழுது நான் சொல்றோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு தேவன் கடைசி வர அப்படின்னு. அவர் சொல்ல, நீ என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறாரு. இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வர வேண்டும், அது கட்டாயம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒப்பந்தம் என்பது பேசிக் திங். முதல்ல நாம் போகிற வழியிலே நமக்கு ஒரு திருத்தம் உண்டாக வேண்டும். கர்த்தர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். மனம் திரும்புங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். உங்க வழியிலே போகாதீங்க. உன் ஆசை விருப்பத்தையே நிறைவேற்றும்படி வாழாதே. உன்னை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் விருப்பத்துக்கு நீ திரும்பு. உன் மனம் திரும்பட்டும். பாவ வழிகளில் விரும்பி நடந்தோம். நமக்கு மாம்சம் பாவத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு மாம்சம் தான் இந்த மாம்சம். ஆனா ஆண்டவர் அவரை காண்பித்தார், அவர் நம்மை சந்தித்தார். அப்போ இனி அவர் வழியில் நடக்க அழைக்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், தோல்விகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவ கோபங்கள், தேவ சாபங்களை பெற்ற அனுபவங்கள், எல்லாத்துக்கும் மனங்கசந்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே தெரியாம செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னென்னமோ செஞ்சிட்டேன், வாழ்க்கையில என்னென்னமோ பேசிட்டேன், என்னென்னமோ சிந்திச்சிட்டேன், எங்கெங்கயோ போயிட்டேன், வாழ்க்கையே சரியில்லை ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. பரம்பரையா சுமந்து வந்த பாவமா இருந்தாலும் சரி, நான் செய்ததுனால வந்த பாவமா இருந்தாலும் சரி, எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே என்று மனம் திறந்து மனங்கசந்து உண்மையாக ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த ஒரே விசை நம்முடைய வாழ்நாள் கால பாவங்கள் முழுவதையும் இயேசு மன்னிக்கிறார். அல்லேலூயா. இந்த மன்னிப்பு எப்ப கேட்கிறோமோ அது வரைக்கும் நம்ம செய்த அத்தனை பாவங்களையும் இயேசு என்ன செய்கிறார்? நமக்கு மன்னிக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு? அவர் நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து ரத்தம் சிந்தி நமக்கு பலியாக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவருக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி உள்ளம் திறந்து அந்த பாவ மன்னிப்பை கேட்கும் போது இயேசு நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவர் பிரியமான வழியில நடக்கணும். ஆண்டவரோட இந்த உடன்படிக்கை ஆகிய ஞான ஸ்நானத்தை செய்து கொள்ளணும். இதை செய்து இந்த வழியில் வந்து நாம் சபை கூடி வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை பலியை ஆண்டவர் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அன்பான சகோதரியே சகோதரனே, உங்க வாழ்க்கையில் யார் இந்த ஞானஸ்நானம் என்கிற உபதேசத்துக்குள் இன்னும் வரலையோ, இந்த கூட்டத்திலே நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனையோ நல்ல காரியத்துக்கு தடாலடியா செய்றீங்க. ஆனா இந்த ஞானஸ்நானம் என்கிற நித்தியத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கிற, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் உயர் அடைக்கலத்தில் உங்களை கொண்டு நிறுத்துகிற இந்த ஒப்பந்தம் செய்ய, இந்த உடன்படிக்கையை செய்ய மட்டும் 1000 ஆலோசனைகள் அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் ஆலோசித்து செய்யலாம். எதுக்கும் இவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குவோம், அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குவோம். ஆனால் உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை விரும்புனீங்கன்னா பெர்மிஷன்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல வாங்குங்க.
முதல்ல காரியத்தை நடத்துவோம், அப்புறம் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட என்ன செஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? அப்ப இது அதை விட விலையேற பெற்றதும் முக்கியமானதும் இது. இதுக்கு எத்தனை வருஷமா ஆலோசிக்கிறீங்க? காலெடுத்து வைக்கிறதும் கால பின்ன எடுக்கிறதும். கன்வென்ஷன்ல எல்லாம் சில கூட்டங்கள்ல அப்படியே உங்களை ஆவியானவர் ஏவும் பொழுது கையை தூக்கி ஒப்பு கொடுத்துடலாமா, ஆனா கையை ஒய்த்துறதும் தாக்குறதும். எதுக்கு இந்த குழப்பம்? இன்றைக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரட்டும். இயேசு உங்களை எடுத்து செல்ல வேண்டிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா இயேசுவோட கையை பிடிங்க முதல்ல. அல்லேலூயா. இன்னும் கையை பிடிக்கிறதுக்கு ஆலோசித்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தா எப்படி நீங்க கிறிஸ்துவுக்குள் அடுத்த நிலைக்கு நீங்க செல்ல முடியும்? ஆமென். அவர் கையை பிடிச்சா தானுங்க அவர் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போக முடியும். உங்களுக்கு இயேசு வேணும், இயேசுவோட எல்லா ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஆனா முதல்ல இவரை நம்பி கையை என்ன செய்யுங்க, கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒரு பெரிய நீர்நிலைக்கு மேலே ஒரு கயரை கட்டி அதில் ஒருத்தன் நடந்து வேடிக்கை காட்டிட்டு இருந்தான். அவனை பார்க்கறதுக்கு கூட்டம் ஜாஸ்தி கூடினார்கள். அவன் நடந்து அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டான். அப்புறம் கேட்டான், ஒரு சின்ன ஒன் வீல் ஒரு வண்டியை வச்சுட்டு, இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே நான் இந்த கயர் மேலே நடந்து போயிட்டு வருவேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கூச்சல் போட்டு விசில் அடித்தாங்க. ஓ, உங்களால் முடியும், நீங்கள் செஞ்சிருவீங்க, நீங்கள் செஞ்சிருவீங்க. அப்படியே போயிட்டு வந்துட்டான். ரொம்ப பாராட்டுகள். அப்புறம் சொல்கிறான், இந்த ஒரு சீட்டு இருக்கு பாருங்க, இந்த சீட்டில் ஒரு ஆளை உட்கார வச்சு அவரையும் நான் தள்ளிட்டு அப்படியே இந்த கயரில் போயிட்டு வந்துடுவேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூட்டம் அப்படியே சத்தம் போட்டு விசில் அடிச்சு, ஆமா நீங்க செய்வீங்க செய்வீங்க அப்படின்னு. அந்த சத்தத்தோட சத்தமா அவன் சொல்றான், உங்களில் ஒருவர் வந்து இந்த சீட்டில் உட்காருங்க, நான் உங்களை பத்திரமா தள்ளிட்டு போயிட்டு என்ன செஞ்சிருவேன், கொண்டு வந்துடுவேன். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன பையன் இருந்தான், குட்டி பையன், ஓடி வந்து ஏறி உட்கார்ந்துட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். திரும்பவும் கூட்டம் கூடிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு. சீட்டில் ஏற ஆள் வந்துட்டுல. அப்புறம் இந்த பையனை வச்சுட்டே அவன் அழகா தள்ளிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டான். இப்போ எல்லாரும் அவனை விட்டுட்டாங்க, இந்த பையனை வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. எப்படி தம்பி இந்த ஆளை நம்பி நீ இந்த சீட்டில் ஏறி போயிட்டு வந்துட்ட? அவன் கூலா சொன்னான், அது எங்க அப்பா. அது எங்க அப்பா. பார்த்தீங்களா? நிறைய பேர் விசில் அடிச்சாங்க, கூப்பாடு போட்டாங்க. ஆனா நம்புறேன்னு சொன்னாங்க. உண்மையில என்ன செய்யல, நம்பல. அவன் ஒருத்தன் தான் அப்பா என்று நம்பினான். அல்லேலூயா. இப்படித்தான் அல்லேலூயா எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனா ஞான ஸ்நானம் எடுங்கன்னு சொன்னா எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இன்னும் அப்பா என்று நீங்க என்ன செய்யல, நம்பல. சும்மா கூச்சல் போடுகிற ஆட்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த கூட்டத்திலும் அந்த நிலை உங்களுக்கு வேண்டாம். திட்டமா சொல்றேன், என்னுடைய மெசேஜ் சப்ஜெக்ட் ஞானஸ்நானமே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார், நானும் தடையில்லாம பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால சகோதரியே, வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் தருணத்தை தள்ளிவிடுகிற உன்னுடைய கிரியையை செய்யாதே. கர்த்தர் உண்மையில் கவனமாயிருக்கிறார். ஆமென். சில வாய்ப்புகள் எப்பொழுதும் தரப்படுகிறது இல்லை. அதனால இன்றைக்கு அந்த உடன்படிக்கைக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் போது ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுத்து, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். அல்லேலூயா. நான் ஒரு குறிப்பிட்ட சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு சகோதரி ஞானஸ்நானம் எடுக்க ரொம்ப ஆசைப்பட்டார். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரி மேன். அவர் வந்து ஞானஸ்நானம் இவங்க எடுக்கிறத வந்து விரும்பலை. அதனால தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. கன்வென்ஷன் பிரசங்கியார் வந்து ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். இந்த சகோதரி உறுதி ஆயிட்டாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கன்வென்ஷன் ஞானஸ்நான ஆராதனையில் நான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இவங்க பாருங்க வந்து அவங்க நகையெல்லாம் கலட்டி ஞானஸ்நானம் எடுத்துட்டு நாங்கள் அப்புறம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்புகிறோம். வீட்டில் அவர் இருப்பார், என்ன நடக்குமோ தெரியல. பார்த்தோன்னே தெரியும், நகையை போட்டு போனவங்க இப்போ நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே அவருக்கு வித்தியாசம் தெரியும். எல்லாம் அப்படி ஜெபத்தோடு அனுப்பணும். போனாங்க. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவர் வீட்டில் தான் இருந்திருக்கிறார்.
இவன் பயத்தோடு நடுக்கத்தோடு வீட்டுக்குள்ள போனோடனே அவர் பார்த்துட்டு சொன்னாராம், ஆனந்தி நீ இப்பதான் நல்லா இருக்க, அழகா இருக்க அப்படின்னார். என்ன மாற்றம் அவர் உள்ளத்தில். ஹல்லேலூயா. இந்த அம்மா உள்ளத்துல ஒரு தைரியம் வந்தோடனே கர்த்தர் அவர் உள்ளத்துல மாற்றத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அடி கிடைச்சிருக்கும் தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா அவர் பாராட்டுகிறார். பாத்தீங்களா, நம்ம இன்றைக்கு தேவையில்லாத தயக்கங்கள், இது நித்திய வாழ்வுக்கான விஷயம். வாழ்நாளெல்லாம் உனக்கு தேவனாய் இருக்கும்படி தேவன் தன் கையை நீட்டிக் கொண்டு நிற்க, வழக்கம் போல இன்றைக்கும் உன் கையை விலக்கி கொண்டு வீட்டுக்கு போறாயா? இல்லை, இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்நாள் ஒப்பந்தம் ஞான ஸ்நானம் உங்களோட நான் செய்தே தீர்வேன் என்று இன்றைக்கு உள்ளத்தில் உறுதி எடுத்து கூட்டம் முடிஞ்சோன்ன ஊழியக்காரர்கிட்ட சொல்லி அதற்கான வழியை தேட போறீர்களா? அல்லேலூயா. உங்களுடையது. ஆனால் கர்த்தருடைய கரம் உனக்காய் இன்று நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரத்தை பற்றி கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்வில் தரிசனமான கர்த்தருக்கு அவன் பலிபீடம் கட்டி ஆராதனை பண்ணினான். தரிசனமான கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அவன் தேவனுக்கு என்ன பண்ணான்? ஆராதனை பண்ணினான். அது ஞானஸ்நானமா இருக்கட்டும் அல்லது வேறொரு காரியமா இருக்கட்டும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு பெருமையான பேச்சை விடு மகனேன்னு ஆண்டவர் சொல்றாரா, அதை விடுங்க. எதை சொல்றாரோ அது கீழ்ப்படிங்க. மகளே, வீட்டுக்குள்ள இது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரா, அது வேண்டாம். ஆண்டவருக்கு எது வேண்டாமோ அது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஓ, வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா, அதை செய்வோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம். அதுதானே கீழ்ப்படிதல். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால் நமக்கு வருகிற ஒரு புது வாழ்வு. அல்லேலூயா. அந்த புது வாழ்வோடு தான் ஆபிரகாம் அன்றைக்கு பலிபீடம் கட்டி ஆராய்ச்சான். தனக்கு தரிசனமான தேவனை ஆராய்த்தான் சொன்னேன், தனக்கு தரிசனமான தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆராதித்தான் சொன்னேன். அவனுக்கு இது ஒரு புது வாழ்வு. மெசொப்பொத்தாமியா நாடு போச்சு, ஆரான் போச்சு, இப்ப அவன் வந்திருக்கிறது ஒன்றும் தெரியாத புதிய கானான். ஆனால் இதுதான் தேவன் அவனுக்கு வைத்த புது வாழ்வு. ஹல்லேலூயா. அந்த புது வாழ்வில் காலெடுத்து வைத்து விட்டு தான் அவன் பலிபீடம் கட்டி தேவனுக்கு என்ன செய்கிறான்? ஆராதனை செய்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் இயேசுவை கண்டோம், இயேசு தெய்வம் என்று அறிந்தோம். இயேசுவுக்குள் வாழும் புது வாழ்வுக்குள் கடந்து வர வேண்டும். அதுதான் மனம் திரும்புதலும் ஞான ஸ்நானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று இந்த புதிய வழியில், கிறிஸ்துவின் வழியில் கடந்து வருவது. ஹல்லேலூயா. இதை கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி ஆண்டவர் கீழ்ப்படிந்து புது வாழ்வுக்குள் வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைகள் தான் தேவன் அங்கீகரிக்கும் ஆராதனைகள். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஒரு துதி பலி செலுத்தினா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஒரு பாட்டு பாடினா தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த பலிபீடத்தை குறித்து சொல்லும் பொழுது அவன் ஒரு நன்றி பலிபீடமாகவும் இந்த பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. ஏன்னா அவன் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து ஒரு பயணம் வந்திருக்கிறான். எவ்வளவோ வழிகளை தாண்டி வந்திருப்பான், நாடுகளை தாண்டி வந்திருப்பான், பட்டணங்களை தாண்டி வந்திருப்பான். இந்த வந்த பயணத்தில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அழகாய் வாக்கு பண்ணின இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் மட்டுமல்ல, தன்னந்தனியன் அல்ல, மனைவி உண்டு, கூட புறப்பட்ட லோத்து என்கிற ஒரு மனிதன் உண்டு, ஆடு மாடுகள் உண்டு. எல்லாத்தையும் சேர்த்து அங்க மெசொப்பொத்தாமியால இருந்து புறப்பட்டு இந்த கானான் நாட்டுக்குள்ள வந்து சேரணும்னா ஒரு கடின பயணம். இந்த பயணத்தில் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நன்றியாக, ஆண்டவரே மெசொப்பொத்தாமியால வச்சு புறப்படு, வா போன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து தேடுனா எங்கேயும் நீங்க காணலன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஆனா அங்க போ வான்னு சொல்லிட்டு இங்க கரெக்டா வந்தோன்னா, எப்பா நீ கரெக்டா தான் வந்திருக்க அப்படின்னு அழகாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தரிசனமாகி சொல்லி இருக்கிறாரு. பெரிய நன்றி அவனுக்கு. ஆண்டவரே, என்ன நீங்க கைவிடல. அல்லேலூயா. அழைத்த தேவன் என்ன செய்யல, கைவிடல. வாக்குத்தத்தம் சொன்ன தேவன் வாக்குத்தத்தத்தை பூமியில என்ன செஞ்சிட்டீங்க, என்ன
கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு அந்த அறிகுறிகள் தெரியுது. நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இனி நீங்க சொன்ன மற்ற வார்த்தைகளை என்ன செய்வீங்க? நிறைவேற்றுவீங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நன்றி, அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். அந்த நன்றி பலிபீடம் தான் ஆபிரகாம் கட்டின இந்த முதல் பலிபீடம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது ஒரு பெரிய பயணம். 2019 முடிச்சு இப்ப 2020 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பயணம் போயிட்டு இருக்கிறோம். 2020 ஜனவரியை முடிச்சு இப்ப இதுல போயிட்டு இருக்கோம், சொல்லுங்க, பிப்ரவரியில போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதம் இந்த பயணம் போயிட்டே இருக்கு. இனி ஒவ்வொரு வாரம் இந்த பயணம் என்ன செய்யுது? போகுது. அந்த பயணத்துல சண்டே இங்க வாரம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஒரு நன்றி பலிபீடம். அல்லேலூயா. இந்த ஒரு வாரமும் என்னை காத்தீரே ஆண்டவரே. எத்தனையோ இன்னைக்கு இந்தியாவின் சாலைகளை பார்த்தால் போறவன் திரும்பி வருவானான்னு நம்பிக்கையே கிடையாது. அப்படிப்பட்ட சாலைகள், அப்படிப்பட்ட போக்குவரத்துகள், அப்படிப்பட்ட வாகன செலுத்துகிற அனுபவங்கள், ஓ என்ன பயங்கரங்கள் இல்லையா? ஊழலில் கட்டப்படுகிற பாலங்கள் எல்லாம் நிலை நிற்கிறது என்றால் ஆண்டவருடைய பெரிய ஒரு அற்புதங்கள். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வைத்த கிருபை. அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரங்கள் நடக்கும் இந்த நாட்டில். ஆனா அதன் நடுவில் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் சேமமா கொண்டு வர்றாருன்னு சொல்லும் பொழுது, இந்த சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது எவ்வளவு நன்றி. அல்லேலூயா. சண்டே சர்வீஸ்ல வந்து வாயடைச்சிட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா என்ன அர்த்தம் இருக்கு அதுல, இல்லையா? ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கணும். இல்லாதவனை நினைச்சு பார்த்தா தான் நமக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை என்னதுன்னு நமக்கு புரியும். டெய்லி சாப்பிட்டு அந்த சாப்பாடு பிடிக்காது, இந்த சாப்பாடு பிடிக்காது, இதை மாற்றி அதை கூடுன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை. ஆனால் தெருவில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களை பார்த்தா தான் நமக்கு ஒரு நன்றி வரும். இல்லைன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு முறுமுறுப்பு தான் வருது. அந்த முறுமுறுப்போட வந்து இங்கே ஒரு ஆராதனை. என்ன ஆராதனை? எல்லாம் உதட்டு ஆராதனை. உள்ளமெல்லாம் முறுமுறுப்பு, உள்ளமெல்லாம் குறை பேசுதல், உள்ளமெல்லாம் சிலருக்கு எரிச்சல், சிலருக்கு பகை, சிலருக்கு கசப்பு. என்ன வாழ்க்கை! ஆனா ஒரு கடமை ஆராதனை. இப்படி ஓடுனா ஓட்டம் சரி அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நன்றி பலிபீடம் நாம் கட்ட வேண்டும் ஒவ்வொரு முறை. இது வெறும் வீக்லி பலிபீடம் அல்ல, இது எப்பவும் கட்ட வேண்டிய பலிபீடம். ஆமென். ஒரு யாத்திரை போயிட்டு வந்தா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம், என் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து சுகமா வர உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சமைத்த ஆகாரத்தை புசிக்க உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போகுது. என்ன ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு கிராமத்து சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள், கிறிஸ்மஸ் அன்னைக்கு பக்கத்தில் கிராமத்தில் பயங்கர கொண்டாட்டம். சொந்தக்காரங்க எல்லாம் வீடுகள்லாம் சேர்ந்துருக்கு, பயங்கர கொண்டாட்டம். சாப்பாடுல அடி நடந்து கத்தி குத்தாகி போலீஸ் எல்லாம் வந்து, அப்புறம் பார்த்தா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி மயான அமைதி. எல்லா வீட்லையும் பூட்டிட்டு இருக்காங்க, போலீஸ் வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எங்க இவன் எங்கன்னு சொல்லி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆக்குனதை என்ன செய்ய முடியாது, சாப்பிடுறதுக்குள்ள சாசு என்ன மாதிரி பண்ணிடுறான். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் கட்டின இந்த முதல் பலிபீடம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருகிறது. குறிப்பாக தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எப்பவும் ஆண்டவருக்கு மனப்பூர்வமான ஸ்தோத்திரங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 50:23 என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்பது ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம தமிழ்ல வந்து இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு, நன்றி ஸ்தோத்திரம். நன்றிங்கிறத நம்ம மனுஷருக்கு சொல்றோம், ஸ்தோத்திரங்கிறத யாருக்கு மட்டும் சொல்றோம்? ஆண்டவருக்கு மட்டும் சொல்றோம். அப்படி ஒரு அழகான தமிழ் வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங் தான். தேங்க்ஸ் கிவிங். பிரதர் தேங்க்யூ பிரதர்ன்னு சொல்லுவோம். ஓ காட் தேங்க்யூ லார்ட், ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ தான். ஆனால் நமக்கு தமிழில் மட்டும் ஸ்தோத்திரம் என்ற ஒரு அழகிய, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே அதில் ஒரு தெய்வீக அனுபவம் வருது இல்லையா? ஆமாம். அதை கூட இப்போ நிறைய பேர் விட்டாச்சு. நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. யாரோ சொல்லு கேட்டு இவங்களும் ஒரே நன்றி ஆண்டவரை. அந்த நன்றி கடையில் ஒரு 4 ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் சொல்ல. ஆண்டவருக்கு ரொம்ப மகிமை வருதான், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிமையா இருக்கான் அவருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும்
ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சேர்ந்து சத்தமா பாடுங்க. ஸ்தோத்திரத்தினால் புதியினால் தேவ பிரசன்னத்தால் நம் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். முறுமுறுப்பெல்லாம் ஓடி போகட்டும், குறை சொல்லும் ஆவி ஓடி போகட்டும். சொல்லி 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 பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. இரண்டாவது பலிபீடத்தை பார்க்கலாம். அடுத்த வசனம் ஆதியாகமம் 12:8 வாசிங்க. 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஸ்தோத்திரம். இரண்டாவது இவர் கட்டின பலிபீடத்தை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது. முதல் பலிபீடம் மோரே சமபூமியில் கட்டினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பலிபீடம் மலையின் மேல் ஏறி பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலையிலே, பெத்தேல் தனக்கு மேற்காக ஆயி தனக்கு கிழக்காக இருக்கும்படி ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினார். கட்டி கடைசி வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. அந்த மனிதனுக்கு வழியெல்லாம் பலிபீடம் கட்டுகிற வேலை, இந்த பிரசங்கத்தை கேட்கிற நமக்கு வாழ்நாளெல்லாம் தேவனை ஆராதிக்கிற வேலை. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இதை நமக்கு எழுதி காட்டியிருக்கிறார். ஆகவே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய சந்திப்பினாலே அல்லது தரிசனத்தினாலே, அதற்கு கீழ்ப்படிந்ததினாலே, அந்த கீழ்ப்படிதலோடு. அடுத்து நான் சொன்னேன், அந்த புதுவாழ்வு ஆண்டவர் தந்தாரே, அதோடு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும், நன்றியோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த இரண்டாவது பலிபீடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். தொழுகை என்று சொல்லுவதுதான் ரியல் வர்ஷிப். தொழுகை என்பது மனிதனுடைய உள்ளத்தினுடைய அந்த அந்தரங்கத்தில் இருந்து தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை தொடக்கூடியதான ஒரு நிகழ்வு. அதுக்கு பேர் தான் தொழுகை. ஹல்லேலூயா. தொழுகை. இந்த தொழுகையின் ஒரு பகுதி தான் ஸ்தோத்திரம். இந்த தொழுகையின் இன்னொரு பகுதி தான் துதி சொல்லுகிறது, பாடல், ஆவியில் நிறைந்து ஆராதிப்பது, அந்நிய பாஷை, எல்லாமே ஒவ்வொரு பகுதிகள் தான். இதனால் நிறைவாய் நடக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னுடைய ஆவி அந்த பரலோக தகப்பனை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை தாழ்த்தி என்னுடைய ஆவி சாஷ்டாங்கமாக அந்த பரமாத்மா தேவன், மகாபரிய தேவன், அவருடைய பாதத்திலே சரணடைகின்ற ஒரு நிகழ்வு நடக்கணும் இங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான ஒரு தொழுகை. நான் தொழுது கொள்ளுகிறேன் தேவனை, நான் என்ன செய்கிறேன்? தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். அவனுக்கு தரிசனம் கொடுத்தார், இப்ப அவனை நடத்தி கொண்டு வருகிறார். பல அனுபவங்கள் அவனுக்கு வருகிறது. இப்போ அவன் இந்த தேவனுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டான். இதுவரைக்கும் அவன் என்னென்னமோ வாழ்க்கையில இருந்தான். அப்போ அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்ச பிறகு அவன் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வந்தாச்சு. இப்ப அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டே இருக்கிறான், ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி நடத்துகிறார், இதை அறிந்து அவன் என்ன செய்கிறான்? அவருடைய
நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். அல்லேலூயா. குறிப்பாக ஆபிரகாம் சரித்திரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் மகிமையின் தேவனாக அவனுக்கு தரிசனமாயிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவனுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாயிருக்கிறார். உன்னதமான தேவனாக அவனுக்கு தரிசனமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் தேவன் சில ஸ்பெஷலான வெளிப்பாடுகளை மனிதனுடைய வாழ்க்கையின் தேவைக்கு ஏற்றார் போல அழகாக கொடுக்கிறார். அவனும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல தேவனுக்கு நாமம் சூட்டுகிறான். யெகோவா ஈரே என்று அவன் வைத்த பெயர் மிக அர்த்த புஷ்டி உள்ள பெயராக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மோரியா மலையில் வைத்து ஈசாக்கை பலி செலுத்தும் சம்பவத்திலே அவன் ஒரு பெயர் வைத்தான். இவர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய நாமத்தை அறிந்து அந்த தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து அவரை ஆராதிக்கிற ஒருவனாக அவன் இருக்கிறான். அல்லேலூயா. சோ இந்த இரண்டாவது பலிபீடம் நம்ம ஆராதனையின் இன்னொரு அனுபவத்திற்கு எடுத்து செல்லுகிறது. தேவனை துதித்து புகழுகின்ற, அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம் செய்கின்ற ஒரு அனுபவம் நமது வாழ்வில் வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பதும் எப்பொழுதும் துதிப்பதும். முதல்ல உள்ளது தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் செலுத்துதல், நன்றி சொல்லுகிறது என்கிற ஒரு பகுதி. இரண்டாவது பாருங்க, பிரைசஸ், துதி செலுத்துதல். இந்த பிரைசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அவருடைய நாம மகத்துவத்தை என்ன செய்யணும்? புகழ்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு நல்ல ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவ வல்லமை பெற்று நல்ல சாட்சிகளா நம்ம இருக்கணும்னா இந்த வர்ஷிப்பிங் என்பது நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும். பலிபீடம் கட்டுவது, இதுல இந்த அனுபவத்தை கவனியுங்கள். துதி செலுத்துதல், பிரைஸ் பண்ணுகிறது. ஒன்று, அவருடைய நாமத்தை புகழ்ந்து புகழ்ந்து தேவனை துதிப்பது. நீங்க பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தரை பற்றி எவ்வளவோ நாமங்களை படிப்பீங்க. யெகோவா என்று பெயர் வைத்தே அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இல்லையா? ஃபாதர் அழகா பாடி இருக்கனால நமக்கு பாட்டு பாடும் பொழுதே அது ஞாபகம் வரிசையா வரும். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா சிக்கேனோ, அப்படி நிறைய இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய நாமங்கள். இதை சொல்லி சொல்லி புகழுகிறது. சமாதானம் தருகிற தேவனே யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, எங்களோடு இருக்கிற தெய்வமே யெகோவா ஷம்மாவே, எங்களை மேய்க்கிற தேவனே யெகோவா ரூவாவே, எங்களை குணமாக்குற தேவனே யெகோவா ராஃபாவே, இப்படியெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி துதிக்கிறோம். அதே மாதிரி எலோஹீம் என்கிற ஒரு பெயர் ஆண்டவருக்கு இருக்கிறது. தேவன், தேவன் எலோஹீம். அதை வைத்து எத்தனையோ பெயர்கள் வருகிறது. பைபிள்ல தமிழ் வார்த்தைகள் எவ்வளவோ படிக்கிறோம். இப்படி ஆண்டவர் நாமங்களை அடிக்கடி சொல்லி அவரை புகழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில அந்நிய மார்க்கங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், அந்த தேவர்களை தேவதைகளை பெயர் சொல்லி 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 பாடி 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 அதான கீர்த்தனை இல்லையா? அந்த உண்மையான கீர்த்தனை யாருக்கு வரணும்? கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் ரொம்ப சிம்பிளா போயிட்டு, அவங்க மணிக்கணக்கா இருந்து அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி எவ்வளவு நேரம் நம்ம துதிக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காய் சகலத்தையும் செய்யக்கூடிய தேவன். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு வல்லமை புறப்படும். அல்லேலூயா. ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையை சந்திக்கும். அந்த மாதிரி நம்ம இதயத்திலிருந்து அதை உணர்ந்து சொல்லணும், அனுபவிச்சு சொல்லணும். சரி, எப்பமோ அனுபவிச்சு சொல்ல விட்டாலும் அறிவில் இருந்தா சொல்லுங்க, என்ன அதையும் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஒரு ஜெபம், குடும்ப ஜெபம், உட்கார்ந்தா கொஞ்சம் நன்றி சொல்லுது, அப்புறம் கொஞ்சம் தேவனை புகழுகிற இந்த காரியங்கள் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்னு, தேவன் செய்கிற கிரியைகளை வைத்து அவரை நம்ம துதிக்கலாம், பிரைஸ் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்க குணமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம், என்னை பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், நான் கேட்டேன் என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்தீங்க ஸ்தோத்திரம். இப்படி எத்தனையோ கிரியைகள் அன்றாட வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய கிரியைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவருடைய நாமங்களை ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவருடைய கிரியைகளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவருடைய தன்மைகள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவனே உமக்கு, நீடிய பொறுமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அன்புள்ளவரே உமக்கு. அவருடைய தன்மைகள் ஏராளம் இருக்கிறது. இப்படி ஆண்டவரை புகழுவது, பிரைசிங் காட், இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைந்து கொண்டு போகிறது. இதெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. வெறும் பாட்டு பாட்டு பாட்டுன்னு சபைகள் நிரம்பிட்டு போகுது. பாடல் என்பது ஒரு பகுதி மட்டுமே. அல்லேலூயா. ஆராதனையில் பல பகுதிகள் இருக்கிறது. நம்முடைய ஆராதனையிலே ஒன்றும் குறைவிடாம பார்க்க வேண்டிய நம்முடைய கடமை. ஆமென். நம்மை வாழ வைக்கிற தெய்வத்தை எல்லா நிலையிலும் புகழ வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? என்ன ஸ்தோத்திரம் பண்றதும் அவரை துதித்து புகழுகிறதும் நம்ம தனிப்பட்ட முறையில் இப்படி பழகணும். எல்லாம் செய்து பழகும் பொழுது அது ஒரு நிறைவான ஆராதனையாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது, துதி பலிகளை செலுத்துகிறது. அதோடு கூட பாடல்கள் என்பது மிக முக்கியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது பாடல்களுடைய முக்கியத்துவமும் அங்க சொல்லி இருக்கு. வாசிப்பீங்களா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தாவீதின் காலத்தில் ரொம்ப சங்கீதங்கள் பாட்டுகள் எல்லாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பாடல்களை பற்றி எங்க சொல்லியிருக்குன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து அவர் அந்த பஸ்கா பண்டிகை முடிச்சுட்டு அவர் ஒலிவ மலைக்கு புறப்படும் போது ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த நிருபங்களில் பார்த்தா இந்த வேத பகுதி பாடல்களுடைய முக்கியத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த பாடல்கள் எப்படி இருக்கணுமா? சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்கள். இப்ப நம்ம சங்கீத புஸ்தகம்னு ஒன்று இருக்குது பைபிள்ல. தாவீது அனுபவித்து ஆண்டவரை பாடுறான். ஆசாப் என்பவன் அனுபவித்து பாடுறான். அந்த ஜனங்கள் நடக்கிற அந்த வழிகள் எல்லாம் வச்சு அந்த அனுபவம் பாடல்களாய் மாறுகிறது. அது அடுத்த ஆளுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இன்னொன்னு சொல்லியிருக்கு கீர்த்தனைகள். கீர்த்தனைகள்னா தேவனுடைய நாமத்தை துதித்து, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதை பாடலாக நம்ம ஆண்டோடைய நாமத்தை கீர்த்தனை பண்றோம். ஆனா அதை பாடுறதுக்கு பேர் தான் கீர்த்தனை. அந்த நாமங்களை, அந்த மேன்மைகளை, அவருடைய தன்மைகளை பாடி பாடி தேவனை மகிமைப்படுத்துறது. ஞான பாட்டுகள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். ஞான பாட்டுகள் வசனத்தினுடைய அர்த்தங்களை மக்களுக்கு விளங்க வைக்கிற பாடல்கள். ஃபாதர் பெக்மன்ஸ் பாட்டில் நிறைய பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு அர்த்தத்தை அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டே இருப்பார், பாட்டில் சொல்லிட்டே இருப்பார். ஞான பாட்டுகள். சாராள் நவரோஜி அம்மா பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு பிரசங்கமாக இருக்கும். ஒரு 7 சரணம் இருக்குன்னா 7 பாயிண்ட் பிரசங்கமாக தான் அது இருக்கும். வசனத்தினுடைய கருத்துக்களை அது சொல்லுது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பாட்டு எபேசியர் நமக்கு சொல்லுகிறது. நாம சங்கீதங்கள் அனுபவங்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒருவர் பாடினதை நாம பாடுகிறது. கீர்த்தனைகள் தேவனை புகழ்ந்து 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 பாடுகின்ற பாடல்கள். அதோடு கூட அடுத்து சொல்லிக்க ஞான பாட்டுகள். இந்த எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த பாட்டு புக்கில் இருக்கு. நம்ம பாட்டு புக்கு பேர் என்ன? ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள். நம்ம எபேசியரில் படித்தோன்னா சில என்ன நினைக்கிறேன்னா, நம்மகிட்ட கீர்த்தனை இல்லையே, நம்மகிட்ட ஞானப்பாட்டு புக்கு, நம்மகிட்ட ஞானப்பாட்டு புக்கு இல்லை, கீர்த்தனை புக்கு இல்லை. ஆனால் கீர்த்தனை பாட்டும் இதுக்குள்ளே இருக்குது, ஞான பாட்டும் இருக்குது, சங்கீதமும் இருக்குது. எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இந்த பாட்டு புக்கு. அல்லேலூயா. புரிஞ்சுதா அவங்களுக்கு? அவங்க ஒரு சபையார் இதையே தங்கள் பாட்டு புக்கு பேராக போட்டுக்கிட்டாங்க. கீர்த்தனைன்னு போட்டுக்கிட்டாங்க, ஞான பாட்டுன்னு புக்குக்கு பேரா போட்டாங்களே தவிர அதுதான் ஞான பாட்டு, அதுதான் கீர்த்தனைன்னு நினைக்கிறதுக்கு இல்லை.
பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னா, சங்கீதம் என்பது அனுபவத்திலிருந்து வரக்கூடிய பாடல்கள், கீர்த்தனை என்பது தேவனை புகழுகின்ற பாடல்கள், ஞான பாட்டுகள் என்பது ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், வசனத்தினுடைய விளக்கங்களை வியாக்கியானங்களை எடுத்துரைக்கின்ற பாடல்கள். இது மூணும் நம்ம பயன்படுத்தி நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பாடல்கள்ல ஒன்று இருதயத்தில் கர்த்தரை பாடுவது, இருதயத்தில் கர்த்தரை பாடுவது, அது ரொம்ப முக்கியம். பாட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறது நாம இருதயத்திலிருந்து ஆண்டவரை என்ன செய்யறதுக்கா, பாடுறதுக்கு. இன்னொன்னு பிறருக்கு புத்தி சொல்றது. அதுதான் இந்த பப்ளிக்ல நம்ம சேர்ந்து பாடும் பொழுது சில பாடல் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது, அறிவுரைகளாய் வழங்கும், சிலரோடது பேசும், இடைப்படும், அப்படி நடக்கிறது. இந்த ரெண்டு வேலையும் இந்த பாடல்கள் செய்து கொண்டிருக்கிறது. பாடல் ஆராதனையில் ஒரு முக்கியமானது. அல்லேலூயா. இப்படி நாம் இந்த தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து ஆராதனை செய்கின்ற ஒரு அனுபவம் ஆண்டவர் கிருபையினால நம்முடைய சர்ச் சர்வீஸுகள்ல எல்லாம் இதுக்கு நல்ல டைம் எடுக்கிறோம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது எடுக்கிறோம். சோத்திர ஜபத்தில் ஆரம்பித்து தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்ல முதல்ல ஆரம்பிப்போம், பிறகு ஆண்டவரை துதிப்போம், புகழுவோம், பாடல்களை பாடுவோம், அப்புறம் ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளை பேசி கருத்தோடு பாடி கருத்தோடு துதித்து ஆவியோடு பாடி ஆவியோடு துதித்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சோ இதுல நம்ம பங்கெடுக்க வேண்டும். இது நம்மை கிறிஸ்துவுக்குள் மேன்மைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அது ஆவிக்குரிய பலனை தருகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள் தருகிறது, தேவன் நம்மை உருவாக்குகிற ஒரு இடமாகவும் அது அமைகிறது. அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு பாட தெரியாத ஒரு டீம் பாடுவாங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன், அப்படி ஒரு விசுவாசிகளும் இருக்கக்கூடாது. கூட பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம எப்பவுமே கன்வென்ஷன்னாலும் ஒரு பாட்டுத்தாள் அச்சிட்டுறது, சர்ச்சுனாலும் எல்லாருக்கும் பாட்டு புக்கு. ஏன்னா எல்லாரும் பாடி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். மூன்றாவது அவன் கட்டின பலிபீடம் எப்ரோனில் கட்டின பலிபீடம், மம்ரேயின் சமபூமியிலே கட்டின அந்த பலிபீடம். இந்த பலிபீடத்தை அவர் எப்ப கட்டுறார் அப்படின்னு சொன்னா, இதற்கு சற்று முன்னாலதான் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஏன்னா 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால, ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ள நின்றதுனால ஆண்டவர் அவங்கள நல்லா ஆசீர்வதிச்சார். ஸோ ஆபிரகாமுடைய ஆடு மந்தை, நல்லா மாட்டு மந்தை எல்லாம் வளர்ந்துருச்சு, பெருகிடுச்சு. லோத்துக்கும் பெருகிச்சு. ரொம்ப ஆசீர்வாதம். பார்த்தீங்களா, ஆண்டவரை உத்தமமா பின்பற்றினவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுக்கு கூட வந்தவனும் என்ன பண்ணான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த சாட்சி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். ஹல்லேலூயா. நம் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாமும் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயத்துல சம்பந்தப்படுறாங்களோ அவங்களும் நம்ம மூலம் என்ன செய்யப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாமுக்கு அது பெரிய சாட்சி. ஆபிரகாமுக்கு அழைப்பு, லோத்துவுக்கு அழைப்பு இருந்துச்சா? சொல்ல முடியாது. ஆபிரகாமோட கூட அவன் என்ன செஞ்சான், புறப்பட்டான். ஆனா அவனையும் கர்த்தர் கைவிடல. ஆபிரகாம் வீட்டு ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப 2 பேருடைய மந்தையும் ஒரே இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு பெருகிடுச்சு. அதனால கீழே வந்து வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஆரம்பிச்சிருச்சு மேய்ப்பர்களுக்குள்ள. ஆபிரகாம் ரொம்ப ஞானமாக செயல்படுறார். அவர் காதுல இது கேட்ட உடனே டைரக்டா லோத்துவை கூப்பிட்டு பேசுறார். நல்ல ஒரு பழக்கம். கீழே சண்டை நடக்கு, உடனே அப்படியே இருந்து கொள்வார். வரட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம், என்ன நடக்கும் பார்க்கலாம். கடைசியில மோதல் பெருகி பெருகி 2 பேரும் ஒருத்தர் முகம் பார்க்க கூடாத அளவில் அங்கே எல்லாமே என்ன செய்து போகும், நடந்து போகும். ஆனா ஆபிரகாம் இது நடந்த உடனே அவருக்கு ஒரு ஈகோவும் பார்க்கல. அவர் என்ன, லோத்து பையன் நம்மகிட்ட வரமாட்டானா, என்ன கீழே சண்டை போட்டிருக்கான்னு தெரியாதா இவனுக்கு, நம்மகிட்ட வந்து ஆலோசனை கேட்கக்கூடாதா, அப்படியெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவரே கூப்பிடா, லோத்து, உன் மந்தை மேய்ப்பருக்கும் என் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நாம் சகோதரர், நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம புற ஜாதிகள் நடுவில் வாழ்கிறோம். அதனால இப்போ மந்தை பெருகி போச்சு, நீ தெரிந்து கொள்,
நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனால் நான். அந்த தெரிந்தெடுக்கிற உரிமையை கூட விட்டு கொடுத்துட்டார் ஆபிரகாம். ரொம்ப ஆச்சரியமான காரியம். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, இவர் எவ்வளவு தைரியமா விட்டு கொடுத்தார்? ஏன்னா லோத்துவுக்கு அவன் எங்க வேணாலும் போகலாம், அவனுக்கு தேவ அழைப்போ தேவனுடைய காரியம் அப்படி திட்டவட்டமா இல்லை. ஆனா இவருக்கு எங்கேயும் போக முடியாது. இவர் கர்த்தர் சொல்ற இடத்துக்கு தான் இவர் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஏன்னா அந்த டைரக்ஷனுக்கு கீழே தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ சும்மா ரைட்ல வேணா போறேன், லெஃப்ட்ல வேணா போறேன். ஆனா அந்த சண்டை வேண்டாம் என்பதற்காக சமாதானத்தை விரும்பின அந்த மனுஷன் அந்த தெரிந்து கொள்ளுகிற அந்த இதை கூட தைரியமா என்ன செய்யிட்டாரு, அந்த சின்னவன்கிட்ட, ஜூனியர் கிட்ட, கூட வந்தவனுக்கிட்ட விட்டு கொடுத்துட்டாரு. நீ செலக்ட் பண்ணுப்பா, நீ விட்டதை நான் எடுத்துக்கிறேன். அவன் உடனே பார்க்கறான், நம்ம வாய்ப்பு கிடைச்சிடான்னு சொல்லி நல்லா கண்ணை என்ன செய்யறான், ஏறெடுத்து பார்க்கறானா. ஒரு வார்த்தை, ஐயா நீங்க சொல்லுங்க நான் எங்க போனோம் கேட்டானா? கேட்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படா தருணம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்க்கறான், சோதோம் குமோரா அவனுக்கு செழிப்பா தெரியுது. அது ரெண்டு விதமா தெரிஞ்சுதான். அந்த பைபிள் வசனம் ரொம்ப ஆச்சரியம். ஏதேன் தோட்டத்தை போலையும் தெரிஞ்சிச்சான், எகிப்து தேசத்தை போலையும் தெரிஞ்சிச்சான். இந்த ஏதேன் தோட்டம் இவனுக்கு யார் சொல்லியிருப்பா? ஆபிரகாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. இவன் எங்க பார்த்தான்? ஆபிரகாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த தெய்வீகம் எல்லாம். இதை போலையும் இருக்குதான் செழிப்பா. அதே வேளையில எகிப்து தேசத்தை பார்த்துட்டான். ஆபிரகாமுடைய ஒரு பின்மாற்றத்துல கொஞ்ச நாள் அவர் எகிப்துக்குள்ள போயிட்டாரு, அந்த பஞ்சத்துல. அப்ப இவன் கூட போனதுனால எகிப்தை என்ன செஞ்சுட்டான், பார்த்துட்டான். அதுவும் படம் பிடிச்சு வச்சுக்கிட்டான். இப்ப அவனுக்கு சோதோமை பார்த்த உடனே இங்க தெய்வீகமும் இருக்கு, லௌகீகமும் இருக்கு. இதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் வேணும். என்னெல்லாம் வேணும்? தெய்வீகமும் வலது கையில வேணும், லௌகீகம்னா உலகமும். ரெண்டும் அனுபவிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. ஆனா ஆண்டவர் சொன்னார், ரெண்டு படகுல கால் வச்சு யாத்திரை செய்வன் அற்றம் போய் சேர மாட்டான். ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒன்றில் தேவனை நேசித்து உலக பொருளை விடு, இல்லைன்னா உலகத்தை பொருளுக்கு ஊழியம் செய், தேவனுக்கு ஊழியம் செய்யாத. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவமே எங்க போயிட்டு இருக்குன்னா, எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். நிறைய பேருக்கு தெய்வீகமே ரெண்டாவது தான். உபவாச ஜபம், விழிப்பு ஜபம், எல்லாம் தொடங்கினிலிருந்து முடிய வர பணத்தை தாரும், பொருளை தாரும், வேலையை தாரும், அதுக்கு அந்த பக்கத்தை தாரும், எல்லாம் உலகத்தை கேட்டு கேட்டு தான் ஊக்கமான ஜபங்கள், அபிஷேகத்தின் ஜபம், கட்டறுக்கும் ஜபம், கட்டி வைக்கும் ஜபம், எல்லா ஜபங்களும் என்னன்னா உலக பொருள், உலக பொருள். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளும் அப்படித்தான் பல வேலை பண்ணிட்டு கிடப்போம். அதனால உலக பொருளுக்கு ஜோம் பண்ணாதீங்கன்னு சொல்லல. வேலை வாய்ப்பு ஜோம் பண்ணக்கூடாதா? எல்லாமே ஆண்டவர் தந்தா தானே நமக்கு உண்டு. ஆனா இதுவே ஜபமா மாத்தினா நம்முடைய வெளிப்பாடு எங்க? அவன் எதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம சீர்திருத்தத்துக்காக ஜோம் பண்ணோமா? ஜப வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்றோமா? எல்லாரும் பைபிள் படிக்கணும்னு ஜோம் பண்றோமா? எல்லாரும் கெட்ட வழிகளை விட்டு நல்ல வழி திரும்பணும், எல்லாருக்கும் சுபாவம் திருந்தணும் ஜோம் பண்றோமா? பைபிள்ல சொல்லி இருக்கிற எத்தனையோ ஜப குறிப்புகள் ஜோம் பண்றோமா? பரலோகம் போகணுமே, எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில இருக்கணுமே, எல்லாரும் பகையை விடணுமே, எல்லாரும் அன்பினால நிரம்பணுமே, எவ்வளவோ ஜபங்கள், பரலோகத்து போக வேண்டிய ஜபங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வரிசை எதுக்கு மட்டும் ஜபம்? உலகத்துக்காக. அப்ப நமக்கு கிடைச்ச அபிஷேகம், வல்லமை, ஜபம் எல்லாத்தையும் எதுக்கு தான் பயன்படுத்துறோம்? உலகத்துக்கு, உலகத்துக்கு. இது தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி இந்த மனுஷன் பாருங்க, சமாதானத்தை விரும்பி அவன் என்ன செஞ்சான்? விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்தோன்னா லோத்து தெரிஞ்சு எடுத்துட்டு போயிட்டான். போனோடனே இவருக்கு ஒரு சோர்வு வந்திருக்கும்னு நினைக்கேன். இவ்வளோ காலம் கூட இருந்தவன் இல்லை, அவன் போயிட்டான். இப்போ அந்த வீட்டு சூழ்நிலைகளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆள் ரொம்ப காலம் நம்மளோட இருந்து போயிட்டா அப்புறம் அந்த வீடே ஒரு மாதிரியா இருக்கும். அதை மாதிரி இருக்கும்பொழுது கர்த்தர் உடனே தேடி வந்து ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமான கர்த்தர். ஆபிரகாமுடைய மனநிலை கொஞ்சம் வித்தியாசப்படுனா உடனே அங்கே வந்துடுறார். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல ஆபிரகாம் சரித்திரத்தை நீங்க படிச்சா தெரியும். அந்த லோத்துவை காப்பாத்துறதுக்கு ஒருக்கா போவான், போய் எல்லாம் அடிச்சு, ராஜாக்கள் எல்லாம் முறியடிச்சு லோத்துவை விடுவிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே கர்த்தர் தேடி வந்துடுவார். நீ பயப்படாதே அப்படிம்பார். இவன் தான் வீரனா போயிட்டு வந்திருக்கான், அவனை வந்து பயப்படாதேன்னு ஏன் சொல்றாரு? இவன் அங்கே போகும்போது வீரம் இருந்திருக்கும், வீட்டுக்கு வந்த பிறகு என்ன வந்திருக்கும்? கண்டிப்பாக பயம் வந்திருக்கும். ஏன்னா ராத்திரியோட ராத்திரி உறங்கிட்டு இருக்கும்போது போய் அடிச்சுட்டான் எல்லாவனையும். காலையில் விழிச்சு எழும்பி படைகளை திரட்டிட்டு வந்து ஆபிரகாம் வீட்டை சுற்றிக்கிட்டானுன்னா என்ன பண்ண முடியும்? இவர்
என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கர்த்தர் சொல்லார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு கேடகமாக இருக்கேன். ஆண்டவர் உடனே தேடி வருகிற அழகான தெய்வம். இப்பவும் இந்த சூழ்நிலை வந்த உடனே கர்த்தர் வந்துட்டார். வந்து தரிசனம் கொடுத்து இப்ப சொல்றாரு, எல்லையெல்லாம் சொல்றாரு. அதுல முன்னாடி உள்ள வசனம் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். கானான் தேசத்தினுடைய எல்லைகளை இப்பதான் சொல்லி கொடுக்கிறார். எப்பா, நீ லோத்துவுக்கு ஃப்ரீவில் செலக்ஷனை கொடுத்த, அவன் ஃப்ரீவில் செலக்ஷன்ல போயிட்டான். ஆனா நான் உனக்கு வைத்த வரைபடம் இன்ன 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 எல்லைகள் உள்ள கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ கால் மிதித்து அதை என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும். கண் பார்க்கிற இடம்லாம் தருவேன், கால் மிதிக்கிற இடம்லாம் தருவேன். இப்படி சொன்ன உடனே தான் மூன்றாவது பலிபீடத்தை அவன் கட்டினான். எப்படி கட்டினான்? ஆண்டவர் தரிசனமான உடனே புறப்பட்டு அடுத்த இடத்துல போய், ஏன்னா இந்த எல்லாம் இனி எனக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கால் மிதித்து என்ன செய்யணும்? சுதந்திரிக்க. உடனே அங்க ஒரு கீழ்ப்படிதல். உடனே போய் அந்த ஏரியாவில இருந்து எடுத்து டிரான்ஸ்பர் ஆகி அடுத்த ஏரியாவில் போய் உட்கார்ந்துட்டு ஒரு பலிபீடம் கட்டுறாப்ல. ஹல்லேலூயா. என்ன கீழ்ப்படிதல் அவருக்கு! அப்படி கட்டின பலிபீடம் தான் இந்த மூன்றாவது பலிபீடம். இதை நான் இப்படி சொல்லுகிறேன், அவன் சமாதானத்தை காத்து கொண்டு ஆராதித்தான். சமாதான வாழ்வில் ஒரு ஆராதனை. லோத்துக்கிட்ட சண்டை பிடிக்கல, அங்க உள்ள நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, உடனே அழகா அந்த சமாதானத்தை அவன் பாதுகாத்து ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்கிறான். ஹல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்க வரும் பொழுது சமாதான கிறிஸ்தவர்களா வரணும். வீட்டுல சண்டையை போட்டுக்கிட்டு இங்க அல்லேலூயான்னு சொன்னா அது எடுபடாது. சிலர் மனைவியை அடிச்சுட்டே என்ன செய்வார்கள்? அந்த கையை வைத்து அல்லேலூயா போடுவார்கள். எப்படி இருக்கும் தேவனுடைய பார்வையில? கையில கெட்ட காரியம் லஞ்சத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு அந்த கையை வைத்து என்னது ஆராதனை? ஒத்துக்கிடுமா? இதெல்லாம் ஆண்டவர் பிரியமா இருக்குமா? திருடிட்டே செய்வான் வேணும்னா. ஏத்தும் வாழ்க்கையில திருத்தம் இல்லை. சண்டை போட்டுக்கிட்டு, அடி போட்டுக்கிட்டு, வாய் நிறைய கெட்ட வார்த்தையை பேசிட்டு எல்லாம் இன்னைக்கு ஆராதனை. ஒன்றும் எடுபடாது. ஹல்லேலூயா. சும்மா ஒரு திருப்தி, அவ்வளவுதான். ஆடிட்டு போகலாம், சாடிட்டு போகலாம். ஆனா பரிசுத்தமாக தேவனை ஆராதிக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது பரிசுத்தம் உள்ள தேவன். கண்டபடி வாழ்ந்துட்டு தேவனை தொழுது கொண்டா அது அங்க போய் சேரவே சேராது. ஹல்லேலூயா. அதெல்லாம் அங்க போச்சுன்னா ஒரு பரலோகமே பொல்யூட் ஆயிரும். இல்ல என்ன பொல்யூஷன்? பரலோகமே பொல்யூஷன் ஆயிரும். அங்க உள்ளே விட மாட்டார்கள் அந்த ஆராதனை. எனவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சமாதானம் காக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 இருந்து கீழே படிக்கும் போது சொல்லி இருக்கு, நீ கையில காணிக்கையை கொண்டு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா வர்ற சமயம் உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டென்று உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அங்கேதானே பலிபீடத்தருகே உன் காணிக்கையை வைத்து விட்டு ஓடி போய் உன் சகோதரிடத்தில் என்ன செய்? ஒப்புரவாய். அதன் பின்பு உன் காணிக்கை செலுத்து. அப்போ சகோதரனோடு ஒப்புரவாகாத காணிக்கையை கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? அங்கீகரிக்க மாட்டார். இயேசு வாயினால சொன்னது. நம்ம வாழ்க்கையில பகை இருக்கக்கூடாது. இந்த ஆராதனை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, அதிலே பகை ஊடே வரக்கூடாது. ஆமென். பகைக்கும் சண்டைக்கும் இடமே வைக்க கூடாது. நமக்கு இந்த வருஷம் ஆண்டவர் சகோதர சிநேகத்தின் ஆண்டாக தந்திருக்கிறார் நம்ம ஸ்தாபனத்துக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். இருக்கிற கொஞ்சம் காரியத்தையும் ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்திக்கணும். சின்ன சின்ன தட்டுமுட்டு இருக்குன்னா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இந்த வருஷம் நல்லா கிளியர் பண்ணணும். நம்ம உள்ளத்துல யாரை பற்றியும் பகை இருக்கக்கூடாது. நம்ம உள்ளத்துல ஒரு எரிச்சல் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா இருக்கட்டும். இயேசுடைய உள்ளம் எப்படிப்பட்ட அழகான உள்ளம்! அடிக்கிறான், குத்துறான், தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறான், துப்புறான். ஆண்டவர் சொல்லாரு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், அறியாமையினால செய்கிறார்கள். எப்படி அந்த உள்ளம் சொல்லுது? அந்த நேரத்திலே சொன்னாரே, அந்த வேதனை நடுவிலே. அதுதான் நமக்கு ஆண்டவர் காட்டின பாதை. ஹல்லேலூயா. சமாதான புருஷர்களாக இருக்கணும். சமாதானம் ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு, சண்டைக்கும் பிரச்சனைக்கும் அல்ல. இன்னொன்னு நான் சொன்னேன், அவர் ஆண்டவர் தரிசனமாகி நீ கால் மிதிச்சு நட, நான் அவனுக்கு தருவேன் அப்படி சொன்ன உடனே கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற அந்த மம்ரேயின் சமபூமியில் போட்டு பலிபீடத்தை கட்டினார். அப்போ சுதந்தரிக்கின்ற அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன உடனே அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு அவர் சுதந்தரிக்கும் வழியில போய் பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான்
நமக்கும் சுதந்திரங்கள் நிறைய இருக்கிறது. ஒன்று, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பூமியில பரிசுத்தாவியை நமக்கு தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை உன்னதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. நம்ம சுதந்திரிக்க வேண்டிய பிளஸ்ஸிங்ஸ்ல ரொம்ப அதிகமான பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. உலக பிரகாரமான பிளஸ்ஸிங்ஸ் தானா வரும்னாக்கும் பைபிள் சொல்லுது. நீங்கள் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னாக்கும் பைபிள் சொல்லுது. அவர் ரொம்ப என்கரேஜ் பண்றது எதுன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸை நீங்க சுதந்திரிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? விசுவாசம், பரிசுத்தம், தேவனுடைய அபிஷேகம், வல்லமை, வசன அறிவு, இதெல்லாம் நமக்குள்ள ஏறுச்சுன்னா இது விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள். இதை உலகத்தில் எங்கேயும் போய் வாங்க முடியாது. இதுதான் ஆவிக்குரிய வரங்கள். இப்படிப்பட்டவைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யணுமா? சுதந்திரிக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவை பலிபீடத்தில் வந்து ஆராதிக்க வரும் பொழுது இந்த சுதந்திரிக்கிற மக்களாக இருக்கணும். நான் விசுவாசத்தில் வளர்ந்தேன், பரிசுத்தத்தில் முன்னேறுகிறேன், சமாதான வாழ்வில் முன்னேறுகிறேன், தேவ அன்பில் நான் பெருகுகிறேன். இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கிறது? 20 வருஷம் ஆவிக்குரியவர் கிறிஸ்தவர்கள், 30 வருஷம், சிலர் 15 வருஷம், 5 வருஷம். ஆனா டெவலப்மெண்ட் என்ன ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸை நம்ம பெற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நம்ம யோசிக்கணும். ஆவிக்குரிய விசுவாசம் வளருதா? பரிசுத்தம் வளருதா? தேவ அன்பு வளருதா? இந்த மாதிரிப்பட்ட ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வளருது என்பதை கவனித்து ஒவ்வொரு முறை நாம் சபை கூடி ஆண்டவருக்கு பலி செலுத்த வரும் பொழுதெல்லாம் நல்ல சாட்சி நமக்கு இருக்கணும். இந்த வாரம் இந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்தார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாகத்தில் ஆண்டவர் கிரியை செய்தார், நான் வளர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாட்சிகள் நிறைய, 99 சாட்சி. என்ன சாட்சி? வியாதி சுகமாச்சு, ஆக்சிடென்ட் வரது போல இருந்து கர்த்தர் காப்பாத்திட்டாரு, பணச்சிக்கல்ல மாட்டிட்டேன், ஆண்டவர் அற்புதமா என்ன செஞ்சிட்டாரு? பணத்தை தந்துட்டார். குட், இது தப்பு கிடையாது. இந்த சாட்சி சொல்லணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதே வேளையில இது மட்டும்தான் சாட்சின்னா வெறும் சரீர பிரகாரமான காரியமா போச்சு. ஆவிக்குரிய சாட்சி எங்க? நான் போய் சொல்ல வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு, ஆண்டவர் கிருபையா என்ன காத்து கொண்டார், உண்மையில் வளர உதவி செய்தார். பெரிய சாட்சி இல்ல? இதை பார்த்து 4 பேருக்கு என்ன வரும்? நானும் பொய்யே சொல்லக்கூடாது, என்ன வந்தாலும் நான் உண்மையா இருக்கணும், இல்லையா? இந்த மாதிரி சாட்சிகள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. சில இடங்கள்ல நம்மள ஆண்டவர் எவ்வளவு அழகா வளர்த்துறார். ஒவ்வொரு டைம் ஆவியானவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறார். இந்த அனுபவம் நமக்கு வளர வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். 4வது பலிபீடம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஸ்தோத்திரம். சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் இந்த ஒரு நேசகுமாரன் ஏகபுத்திரன் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும். இப்போ ஆபிரகாம் இதுவரை ஆராதிக்காத ஒரு ஆராதனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். என்ன ஆராதனைன்னா, யாரை பலி செலுத்துறது? இது வரைக்கும் ஆடை தான் பலி செலுத்தி அவன் பழகி இருக்கிறான். இப்போ ஆண்டவர் முதல் முறையா சொல்றாரு, இப்போ எனக்கு யார் வேணும்? ஆடு போதாது, இப்போ யார் வேணும்? ஈசாக்கு வேணும். இந்த மனுஷன் அதுக்கு ரெடி. ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, அவன் ரெடி. அவ்வளவு ஒரு பக்குவம், அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு கீழ்ப்படிதல். என் தேவனை ஆராதிக்கணும், அதுதான் என் வாழ்க்கையெல்லாம் பலிபீடம் கட்டணும். நான் ஒவ்வொரு இடத்துலையும் பலிபீடம் கட்டினேன். இப்போ அவர் ஒரு சிறப்பான பலிபீடத்தை கட்ட சொல்றார், வித்தியாசமான பலிபீடத்தை கட்ட சொல்றார். அதுக்கும் நான் ரெடி. புறப்பட்டுட்டான், கூட்டிட்டு போயிட்டான். ஈசாக்க கொண்டு போய் அவன்லாம் வழியில கேட்கிறான், அப்பா விறகு இருக்கப்பா, அது இருக்கப்பா, இது இருக்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவன் கேட்கிறான். இவன் ஒன்றுலாம் அசரவில்லை. கொண்டு போயாச்சு, பலிபீடம் அடுக்கியாச்சு, இந்த கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பையனை பிடிச்சி என்ன செய்தாச்சு? கிடத்தியாச்சு. கையில் கத்திய எடுத்தாச்சு. ஆண்டவருக்கு அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியலை. பிள்ளையாண்டான் மேலும் கையை
போற்றாதப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். என்ன பெரிய பரிச்சை வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அவன் வெட்டலன்னு தான் உண்டு, ஆனா எல்லாம் முடிச்சிட்டான். வர்ஷிப் கிளியர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படி அவன் என்ன செய்தாச்சு, 100க்கு 100 ஒப்பு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஆராதனையை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சீக்கிரமா வாசிங்க ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சொல்ல புத்தியுள்ள ஆராதனை ஒன்றை சொல்லுகிறேன். என்ன ஆராதனைனா, உங்க சரீரங்களை நீங்க என்ன செய்யணும், பலிபீடத்துல ஒப்படைக்கணும். உங்களையே நீங்க ஒப்படைத்து தேவன் ஆராதிங்க. அதுதான் என்னது, உள்ளதிலே புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க சொல்றார், முழுவதும் அர்ப்பணிக்க சொல்றாரு. அங்கே ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பின் உச்சகட்டமா அவன் 100 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளையே என்ன செய்யறாரு, பலியிட சொல்றார். ஸோ சில வேளை ஆண்டவர் நான் முழுவதும் தேவனுக்குரியவன், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லாமே தேவனுக்குரியது என்பதை அறிக்கை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் எப்படி இருக்க முடியும் யோசித்து பாருங்க. ஆண்டவரே வேணா ஏதாவது கேட்டிங்கன்னா கொடுத்துட்றேன், உங்களுக்கு என்ன 10,000 ரூபா வேணுமா ஆண்டவரே, காணிக்க வச்சிட்றேன், கஷ்டப்பட்டாது வச்சிட்றேன் ஆண்டவரே, இல்லை வேற ஏதாவது வேணுமா ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு வேணும், உன் பிள்ளை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில வேளை அப்படி கேட்கிறார். நம்மை படைக்கணும், நம்மை படைக்கணும். நம்முடைய தலை முதல் கால் வரைக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரே, அந்த சரீரம் தான் நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே பலிபீடத்தில் வச்சிடணுமா, ஜீவ பலியாக. பலின்னா வெட்டி துண்டாக்குறது பேர் தான் பலி. ஆனால் இந்த பலிக்கு பேர் என்ன பலியா, லிவிங் சாக்ரிஃபைஸ். நீ வாழ்ந்துக்கிட்டே இரு, ஆனால் எப்படி இரு, பலியாகவே இரு. எனக்கு சொந்த விருப்பமே இல்லை, நான் பலிபீடத்தில் வைக்கப்பட்டுட்டேன். என் சொந்த ஆசை நான் நிறைவேற்றவே முடியாது, நான் இயேசுவுக்காக. இயேசுவுக்காக பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ நம்மளை முற்றிலுமா இந்த உலகத்துல இயேசுவுக்காக வாழ்வேன் அப்படின்னு உண்மையா 100% ஒப்பு கொடுத்துடணும். நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம். நம்ம குடும்பம் அவருடைய பலிபீடத்துல, நமக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்தாரா, வீடு கர்த்தருடைய பலிபீடத்துல. ஆண்டவரே சொல்லுங்க, வேலை கர்த்தருடைய பலிபீடத்துல, எல்லாமே கர்த்தருடைய. இதுதான் ஒரு உன்னதமான கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. இன்னும் ரோமர்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, இதே இன்னொரு பகுதி, உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ரோமர்ல இதுல இப்ப வாஸ்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சரீரத்தையே ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. அதுல சொல்றாரு, ஒவ்வொரு அவயவங்களையும் என்ன செய்யுங்க, நீதியின் ஆயுதங்களா. இந்த கை கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும், இந்த வாய் கர்த்தருக்கு பிரியமானதை பேசும், இந்த கால் கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு போகும். எல்லாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை, உயர்ந்த ஒரு உன்னத கிறிஸ்தவ சாட்சியின் ஜீவியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? 10% இருக்கிறோமா, 50% இருக்கிறோமா, 80% இருக்கிறோமா? நாம் சிந்திப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லெவல்ல தான் நம்ம நிக்கிறோம். அப்போ அதுல நம்ம இன்னும் டெடிகேட் பண்ணுவோம். ஆண்டவருக்காக வாழணும், உங்க சித்தம் செய்யணும். நீங்க தான் என்ன படைச்சிங்க, நீங்க தான் எனக்கு குடும்பம் தந்தீங்க, நீங்க தான் இந்த வேலையை தந்தீங்க, நீங்க தான் இந்த எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சொத்து சுதந்திரங்களை தந்தீங்க, எல்லாமே உங்களுடையது. அப்போ உங்க நோக்கம் என்னப்பா சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன். இந்த ஒரு அனுபவம், இதுதான் உண்மையான புத்தியுள்ள ஆராதனை. இப்ப ஆராதனை எல்லாம் எப்படி போகுதுன்னா, கம்ப்ளீட் திட்டமிடுதல் நம்ம ஆசை, நம்ம விருப்பம். அதுக்கு ஆண்டவரை கொஞ்சம் அல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவரே நாளைக்கு அங்கே போவேன், அது நடக்கணும், செவ்வாய்க்கிழமை இங்கே போவேன், இது நடக்கணும், அப்புறம் புதன்கிழமை அதை தரணும். எல்லாம் இப்போ நம்ம ஆசைகள், நம்முடைய திட்டங்கள். அவர் வேலைக்காரை மாதிரி வேலை செய்யணுமா. இது ஒரு வொர்ஷிப்பே ஆகாது. அப்போ நம்ம பெரிய ஆளும், அவர் என்னமோ நமக்கு நம்ம சொல்றதை செய்யற ஆளும் மாதிரி ஆக்கிடுறோம். ஆனா உண்மையில நம்ம சரண்டர் பண்ணணும், நம்ம 100% என்ன செய்யணும்,
சரண்டர் பண்ணி, அப்பா நான் என்ன செய்யணும் அப்பா, எனக்கு இன்னொரு வாரத்தை கொடுத்தீங்களே, உங்கள் ஆலயத்துக்கு வர்றதுக்கு உதவி செய்தீங்களே, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவரே அழைச்சிரு, என்னை கொண்டு வந்தீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே. அப்படிதான் பேசினான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆனால் அப்படி சொன்னவன் இப்போ அந்த பிள்ளைய பலி செலுத்துனா கொண்டு போய் அப்படியே என்ன செய்கிறான், கொடுக்குறான். என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவன் கர்த்தரோடு நடந்து அவனுக்குள் வந்த மறுரூபம். எனக்கு பிள்ளை கிடைக்கலையே அப்படி எண்ணி எண்ணி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ எதை வேணாலும் இந்த இயேசு கொடுக்கலாம். இந்த ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்வதல்ல நோக்கம், ஆண்டவருக்கு கொடுப்பதே நோக்கம் என்கிற உயர்ந்த நிலைக்கு அவன் வந்து விட்டான். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்தோம்னா வாழ்க்கையில் இருக்கிற பல கட்டுகளும் தடைகளும் உடைக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சொந்த விருப்பத்தை எடுத்து அங்கே வச்சிடணும், பலிபீடத்தில் வச்சிடணும். ஆண்டவர் விருப்பம் நிச்சயமா நீங்க நினைக்கிறதோட மேன்மையா நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் உண்மை. ஆனால் நமக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் வரணுமே. அதான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். பிள்ளைய ஊழியத்துக்கு விடுன்னு சொல்றார், விடுங்க. இல்லை நான் இன்ஜினியர் ஆக்கி தான் காட்டுவேன், டாக்டர் ஆக்கித்தான் காட்டுவேன், ஹாஸ்பிட்டல் கட்டி தான் காட்டுவேன். என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற பிள்ளைய மிஷினரியா விடு. அந்த பிள்ளைக்குள்ளே அந்த விருப்பம் வருது, அதுக்கப்புறம் விடாம பிடிச்சு வச்சோம்னா சரியில்லை. நாமும் நமக்குண்டான யாவும் கர்த்தருக்கு, கர்த்தர் சித்தத்துக்கு. அல்லேலூயா. அப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வர முடியுமா? பாவம் சிலர் பார்க்கறத பார்த்தா எனக்கே பாவம் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், தைரியம் எடுக்கணும். நீங்க தான் ஆண்டவரை தந்தீங்க, உங்களுக்கு கையில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பயமும் இல்லை. அப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். மகனே உன் வாழ்க்கையை என் கையில் கொடுன்னு சொல்றார், மகளே உன் வாழ்க்கையை என் கையில் கொடுன்னு சொல்றார். நமக்கு நம்ம கையில் இருக்கிறத விட அவர் கையில் இருக்கிறது ரொம்ப சேஃப். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அப்போ ஒப்பு கொடுக்கறது ஈஸி தானே. யார் கையிலையும் கொடுக்கல. அந்த சின்ன பையனுக்கு இது சொன்னேன் இல்லை, அவன் சொந்த தகப்பையனுக்கு சைக்கிளில் தான் ஏறி உட்கார்ந்தான் இல்லை, அந்த இது நீர்நிலைக்கு மேலே போனான்ல ஒருத்தன், சொந்த தகப்பெல்லாம் தைரியமாக கையில் கொடுத்துட்டான். அதே மாதிரி இவர் நம்முடைய தேவன், இவர் நம்முடைய தகப்பன். அந்த இது ஸ்ட்ராங்கா இங்க வந்துச்சுன்னா என் கையில என் வாழ்க்கையை வச்சு நடத்துறதை விட இந்த அப்பா கையில கொடுக்கறது தான் எனக்கு பக்கா சேஃப். ஹல்லேலூயா. ஏன்னா என்னை விட அவருடைய சிந்தனை உயர்ந்துதான் இருக்கும், மேன்மையாகத்தான் இருக்கும். அப்படியே தான் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயம் நடத்துவார். என் வாழ்க்கையில வாலிபத்தில் ரொம்ப சிந்திச்சேன், எப்படி வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம ஊழித்து போகிறது, எப்படி ஆண்டவர் கூப்பிடுறாரு, லைஃப் எப்படி இருக்கும் எல்லாம் யோசித்து கடைசியில் ஒரு தைரியமான ஒரு ஒப்பு கொடுத்தல்ல கர்த்தர் நடத்தினார். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்த லைஃப்பை விட இந்த லைஃப் எவ்வளவோ மேன்மையாக இருக்குது. அல்லேலூயா. நிச்சயமாக சொல்ல முடியும், எந்த பகுதியிலையும் குறை ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம தைரியமாக ஆண்டவர் கையில் கொடுத்தோம்னா ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. பாடுகிறவர்கள் கொஞ்சம் மைக்கில் ஒத்தாசை பண்ண முடியுமா? பிரைஸ் தி லார்ட். சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. சேர்ந்து பாடுவோம், அப்படியே அர்த்தத்தை புரிந்து அர்ப்பணித்து பாடுவோம். பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்தேன். அன்பினையே அர்ப்பணிக்கிறவர்களாய் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று அந்த நிலையில் இருந்து அதை உயர்த்த தேவனால் முடியும். சமாதானம் இல்லாத வாழ்வு,
மிகுந்த சமாதானத்தின் வழி நடத்த அவரால் முடியும். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எல்லாம் நஷ்டப்பட்டு போன வாழ்வு இன்றைக்கு நீங்க தைரியமா பலிபீடத்தில் வைத்தா இன்று முதல் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவர் நடத்துகிற பாதைக்கு தைரியமா கொடுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி நடத்தினாலும் தைரியமா உங்களை நம்பி என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். ஆண்டவர், என் ஆத்மாவை உமது கையில் தருகிறேன், என் குடும்பத்தை உமது கையில் தருகிறேன், எனக்கு உண்டான யாவற்றையும் உங்க கையில தருகிறேன் சொல்லி அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வருவீர்களா? அறகுறையா ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு முழு மனசா ஒப்பு கொடுப்போம், தைரியமா ஒப்பு கொடுப்போம். நம்ம லைஃப நம்ம கையில வச்சு வாழ்ந்து எந்த அளவுக்கு நம்ம வெற்றி கண்டிருக்கிறோம் இல்லையே, தைரியமா அந்த கையில கொடுங்க. யாருடைய உள்ளத்தில் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ காதலின் ஊடாக ஐயாய் பலிபீடத்தில் உங்களை சரீரத்தை ஜீவ பலியார். சகோதரனே, சகோதரி, இதுவரைக்கும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லைன்னா பாடும் பொழுதே அழுது சோமன் இயேசுவே பாவத்தெல்லாம் மன்னிச்சு புது வாழ்வை இனி உங்களுக்காக வாழ்வை ஞான ஸ்நானம் எடுக்காத சகோதரனே, சகோதரி, இப்பொழுதே அர்ப்பணித்து இன்னைக்கு நான் சரியா தீர்மானம் எடுக்கிறேன். இந்த கன்வென்ஷனுடைய ஞானஸ்நான ஆராதனையில் நான் ஞானஸ்நானம் பெறப்போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எதை உணர்த்தினார் அப்படியே செய்யுங்க. கீழ்ப்படிந்து அவர் ஆராதிங்க, நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிங்க, சமாதானம் செய்கிறவர்களாய் அவரை ஆராதிங்க, வாழ்வையே அர்ப்பணித்தவர்களாய் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆபிரகாம் வழியெல்லாம் பலிபீடம் கட்டினார். தேவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவருக்கு ஆராதனை செய்தது தேவன் நம்மை வைத்த நோக்கம். என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கு எப்படி அந்த மரக்கட்டைகள் மேல் படுக்க வைக்கப்பட்டான், அதுபோல இயேசு மரத்திலான சிலுவையிலே அறையப்பட்டார். ஈசாக்கு சாகாமல் பிழைத்தார், இயேசு மரித்து உயிர்த்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளை சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நீங்க தந்ததப்பா, நீங்க தந்ததப்பா. ஒரு மூச்சு உள்ள போறது வெளியே வருதுன்னா நீங்க தர்ற கிருபை ஆண்டவரே. வெளியே போன மூச்சு திரும்ப உள்ள வருதுன்னா உங்க கிருபை ஆண்டவரே. இதுல எனக்கு என்ன இருக்கப்பா, எல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறேன்ப்பா, எல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறேன்ப்பா. உண்மையா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறாரு. 100% ஆண்டவர் கையில கொடுத்து பாரு, உன்னை மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் தன்னை 100க்கு 100 ஒப்பு கொடுத்த ஒருவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை இதுவரை இந்த உலகம் கண்டதில்லை என்று ஒரு பக்தன் சொன்னான். உண்மை. இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு மேன்மை உள்ளதாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிறைந்து 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யட்டும், உங்களுக்குள் கிரியை செய்யட்டும். ஓலாபா காதுரா ஷிபலா துரா துரா ஷாந்தோனா துலா பௌரியா ஓரி பாபா பாபா ரிகதுரா பௌஷபலா துரா துரா பஷலபா. எங்களுக்குள் ஊழியம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள் கிரியை செய்யும் ஆவியானவரே, வசனங்களை பதித்து விடும் ஆவியானவரே, நீங்க செய்ய நினைத்ததை செய்ய வச்சிருங்க ஆவியானவரே. ஷபா பாபா லகதலா ஷிலா உலபாதலா கதுரா துரா பஷலா துரா துரா ஷலா ஓரி பாபா. எங்களுடைய ஆராதனை எழும்பட்டும், கீழ்ப்படிதல் எழும்பட்டும், சமாதான வாழ்வு துளிர்க்கட்டும், எங்களுடைய அர்ப்பணிப்பில் வாழ்வு மேன்மை அடையட்டும் ராஜா. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus.
Hallelujah, hallelujah. Praise God, praise God. Amen, amen, amen. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். பலிபீடங்கள் கட்டி கர்த்தரை ஆராதித்த ஆபிரகாமை போல கர்த்தரை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆராதித்து தொழுது கொள்ள, உன்னதமான அனுபவங்களை ஆராதனையில் அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இரவு நேரத்தில் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடு கூட நீ தெளிவும் திட்டவட்டவுமாக பேசி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய ஆராதனையில கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற விதமாக உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. சமாதானத்தை காத்துக்கொண்டு உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து, எங்களுக்குரியவைகளை அர்ப்பணித்து ஒரு உன்னதமான ஆராதனை செய்ய நல்ல கிருபைகளை தாரோம். இப்படிப்பட்ட 4 பலிபீடத்தின் நிலைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, அறிந்து உம்மை மகிமைப்படுத்த தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒரு விசை கூட எங்களை தருகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் வந்து பங்கு பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பொறுமையோடு இருந்து வார்த்தைகளை கேட்ட எல்லா உடைய பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. நன்மைகள் பெருகுவதாக ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். அருமையான வார்த்தைகளை பேசின தலைமை போதவர் அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். சரீரங்களை நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தந்து மீதமுள்ள கூட்டங்கள் எல்லாம் வல்லமையாக நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் திரளான தேவ பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக, புதிய ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் விசேஷமா இந்த கூட்டங்களோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.